Capacity of the parties. Capacity also can be termed with respect to competent parties. Okay. Competent or capability of the parties or capacity of the parties. ஆக்டிவ் வந்து 3 ஆங்கிள் டிஸ்கஸ் பண்ணது. ஒன்னு வந்து ஏஜ் 18 கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸோ ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி. ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா மட்டும் பத்தாது, சவுண்ட் மைண்டட்னஸ் இருக்கணும், விச் மீன்ஸ் ரேஷனல் திங்கிங் இருக்கணும். செகண்ட் கெப்பாசிட்டி. அண்ட் தேர்ட் கெப்பாசிட்டி இருக்கும், ஆனா லா வந்து வேற மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணிக்கணும். Which means not disqualified from contracting by any law. Please highlight this term, any law. நம்ம பார்க்கறது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் தானே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு ஆக்ட்ல ஏதாவது ஒரு லால வந்து இங்க என்டர் ஆகணும்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தா யூ ஹேட் டு ஃபாலோ. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல இருந்தா மட்டும் தான் பாரோ பண்ண முடியும். பார்த்துருக்கோமா borrowing powers? So likewise we'll be discussing some other cases under the third condition. So the third conditionல ஒரு 5 கேஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம், பிறகு பார்த்துட்டு. So first let me go for age of majority. Age of majority டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். சவுண்ட் மைண்டட்னஸ் பத்தி ஷார்ட்டா டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் இதை வந்து ஜஸ்ட் லிஸ்ட் பண்ணிடுவோம், அவ்வளவுதான் பண்ணுவோம். யூஸ்வலா நம்ம அவ்வளவுதான் பண்ணுவோம். ஓகே, அவ்வளவுதான் ஆக்ட்ல இருக்கு. ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி. ஸோ ஹூம் டு யூ கால் அஸ் அ மைனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்லை, 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம், அவ்வளவுதானே நம்ம வந்து மைனர்னு சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இருந்தா அவங்க வந்து மெஜாரிட்டி அட்டைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம். ஸோ இன் தட் கேஸ் law என்ன சொல்லுதுன்னா, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, they can enter into a contract. They are capable persons, they have the capacity to enter into a contract. So okay, so he attains majority at the age of 21. ரெண்டு கேஸ்ல மட்டும் 21 கம்ப்ளீட் பண்ணா மட்டும் தான் மேஜர் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் கார்டியன் ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க இந்த மைனருக்கு. என்ன ஆக்ட்ல தெரியுமா? கார்டியன் அண்ட் வாட்ஸ் ஆக்ட். யூஸ்வலா கார்டியன் என்ன சொல்லுவோம், யாரோட கண்ட்ரோல்ல இருக்கிறோமோ கார்டியன் சொல்லுவோம். பேரண்ட்ஸ் அலைவா இருந்தாலும் ப்ராபப்ளி எஜுகேஷன் பர்பஸ்க்காக இல்ல வேற ஏதோ பர்சனல் ரீசன்ஸ்க்காக வந்து நீங்க வேற யாரோ ஆன்டி அங்கிள் கிராண்ட் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அவங்கள நம்ம கார்டியன் சொல்லுவோம். பட் அந்த லோக்கல் டெஃபினேஷன்ல விட்டுருவோம். லீகல் டெஃபினேஷன்ல we have a separate act called as guardian and what's act. guardian and what's actல guardian ஒருத்தர ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி ப்ராப்பரா லா படி போனீங்கன்னா only after completing 21 years of age you will be attaining the age of majority as per the contract act. மிச்ச பவர்ஸ் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொன்னா மிச்சம் தான் கிடைக்கும். மிச்ச ரைட்ஸ் மிச்ச பவர்ஸ் எல்லாம் கிடைக்கும். கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகலாமானா இவங்க வந்து 21 கம்ப்ளீட் ஆக மட்டும் தான் கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகும். ஓகே. தென் செகண்ட், வேற மைனர்ஸ் அண்டர் த கார்டியன்ஷிப் ஆஃப் கோர்ட் ஆஃப் வாட்ஸ். இந்த ஜூவெனில் எல்லாம் இருக்காங்க, ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்கூலிங் எல்லாமே வந்து ஜெயிலே, ஆக்சுவலா ஜெயில சொல்ல மாட்டோம், நம்ம ஜூவெனில போடுவாங்க, சீர்திருத்த பள்ளியிலே. சோ அது மாதிரி கோர்ட் ஆஃப் வாட்ஸ் கண்ட்ரோல் இருக்காங்கன்னா அவங்க லா படி இருக்கிறாங்க. சோ அவங்கள வந்து 21 கம்ப்ளீட் பண்ணியிருந்தா மட்டும் தான் என்னது கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகிற கெபாசிட்டி. ஸோ ஜென்ரலா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், இல்லைன்னா இந்த ரெண்டு கேஸ் படி 21 கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். நம்ம தியோரிட்டிக்கலா மட்டும் தான் இவ்வளவு டீடைலிங்ஸ் இருக்கு. நம்ம கேஸ்க்குள்ள போயிட்டோம்னா கேஸ் லாஸ் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிள். எப்படி இருக்கும்னா மைனர்னு சொல்லிடுவாங்க, ஏ மைனர் அப்படிதான் இன்ட்ரோடியூஸே பண்ணுவாங்க. ஏ கம்பெனி அப்படின்னு சொன்னா கம்பெனி மாதிரி பாக்கணும், அதை ஏ மைனர் சொன்னா மைனரா பாக்கணும். ஓகே, அந்த இடத்துல வந்து இதெல்லாம் நீங்க செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அண்டர்ஸ்டுட். இப்போ மைனரோட அக்ரிமெண்ட்ல என்டர் ஆனா அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பா. ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, கம்ப்ளீட்டா வேற ஆங்கிள் பாக்குற மாதிரி இருக்கும். இத முதல்ல கெப்பாசிட்டி இல்லைன்னா கான்ட்ராக்டே இல்ல. கரெக்டா? கெப்பாசிட்டி இல்லைன்னா கான்ட்ராக்டே இல்ல. ஆமா ரைட்? அப்போ இத கான்ட்ராக்ட்னு சொல்ல மாட்டோம், என்னன்னு சொல்லுவோம்? அக்ரிமெண்ட் சொல்லுவோம். இந்த அக்ரிமெண்ட் வந்து என்ன மாதிரியான அக்ரிமெண்டா இருக்கும்? வாய்ட் அக்ரிமெண்ட் அண்ட் இன்ஆபரேட்டிவ். ப்ளீஸ் ஹைலைட். கான்ட்ராக்ட் வேலிடா இருக்கணும்னா 10 எசென்ஷியல்ஸ் இருக்கணும். அந்த 10 எசென்ஷியல்ஸ்ல 9 எசென்ஷியல்ஸும் இருந்தா மட்டும் தான் அது கான்ட்ராக்ட்னு சொல்ல முடியும். லாஸ்ட் 10th எசென்ஷியல் ரிமெம்பர், நாட் எக்ஸ்பிரஸ்லி டிக்ளேர் அஸ் வாய்ட், அது இருந்தாலும் எப்பவுமே வேலிடிட்டி இருக்கும். இந்த 9 எசென்ஷியல்ல ஒன் ஆஃப் தி எசென்ஷியல் தான் என்னது, கெப்பாசிட்டி ஆஃப் த பார்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த கெப்பாசிட்டி ஆஃப் த பார்ட்டி இல்லைன்னா அது கான்ட்ராக்டே இல்ல. அப்ப இது என்னன்னு சொல்லலாம்? அக்ரிமெண்ட் சொல்லலாம். இந்த அக்ரிமெண்டோட நேச்சர் எப்படி இருக்கும்? வாய்டா இருக்கும். We have 3 types of agreement, right? என்னென்ன இருக்கு? லீகல் அக்ரிமெண்ட், சோஷியல் அக்ரிமெண்ட், வாய்டு. ஓகே, இல்லீகல் அக்ரிமெண்ட் வேற. இல்லீகல் அக்ரிமெண்ட் இஸ் ஆல்சோ வாய்ட். ஆனா பர்டிகுலரா இல்லீகல், இப்போ மைனரோட நீங்க அக்ரிமெண்ட்ல என்டர் ஆனீங்கன்னா அது இல்லீகல் இல்ல, ஆனா அது வாய்ட். புரியுதா? இல்லீகல்னா ஸ்மக்லிங் அந்த மாதிரி கேஸ்ல வரது எல்லாமே வந்து இல்லீகல். அதே இன்ஆபரேட்டிவ் அப்படின்னு சொன்னா ஆக்சுவலா
ஒரு கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆகுறோம், which is nothing but exchange of promises. நான் என்னோட ப்ராமிஸ் பண்ணோம், நீங்க உங்களோட ப்ராமிஸ் பண்ணுவீங்க, அதுதான் கான்ட்ராக்ட். பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ப்ராமிசஸ் தான கான்ட்ராக்ட். இங்க வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது, which means you cannot ask for the performance from the minor. மைனர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A sold some articles of food to B on credit. Okay, not knowing that B was a minor. தெரியாம சேல் பண்ணிட்டாரு. இப்போ நான் தெரியாம தாங்க சேல் பண்ணேன், அதனால வாங்கிக்கலாமா? வாங்க முடியாது, அதான் இன்னாபரேட்டிவ். ஏன்னா அக்ரிமெண்ட் வாய்ட் தானே. சி, அக்ரிமெண்ட் வேலிடா வந்து கான்ட்ராக்ட் வேலிடா இருந்தா மட்டும்தான் கன்சிடரேஷன் பத்தியே பேசுவோம். நான் ஒண்ணு பண்ணிருக்கேன்ல, எனக்கு ஒண்ணு வரணும்லன்னு பேசுவோம். கன்சிடரேஷன் ஒரு ரைட் இல்ல, இந்த கேஸ்ல அது வரவே வராது, பேசவே மாட்டேன். ஓகே, the time fixed for payment expired and no payment was made. Sometimes later when B attained a majority, A sued him for the price. No, it's void. இதுல ப்ராபபிலி இந்த ட்விஸ்ட் ஏரியா பார்க்கலாம். மேஜர் ஆன பிறகுதானே கேட்டாரு. எப்போ என்டர் ஆனாங்க? என்டர் ஆகும்போது வேலிடா இருந்தா அது வேலிட் முதல்ல. என்டர் ஆகும்போது வேலிடா இருக்கணும், எக்ஸிக்யூட் பண்ணும்போது வேலிடா இருக்கணும். என்டர் ஆகும்போது வேலிட் இல்லைன்னா அது எப்படி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது வேலிட்னு சொல்ல முடியும்? So it's not valid. Okay, so that's about the first case. Second, no ratification on attaining majority. கிட்டத்தட்ட அதே பாயிண்ட் தான், ஆனா ஒரு ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகலாம். தேர்ட் குவெரி டைரக்டா எஸ் ப்ளீஸ் மேக் நோட், இதுதான் ஹைலைட்டே. ப்ராமிசி ஒரு பெனிஃபிஷரியா இருக்கலாம். ஏதாவது ஒரு ஒர்க் பண்றாங்க, அதுல வந்து நீங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க ஒரு மைனருக்கு, சோ அவங்க வந்து ப்ராமிஸியா இருக்கலாம். which means you have to perform, that minor need not perform. புரியுதா? நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும், ஏன்னா அவன் ப்ராமிசி. யார் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா எக்ஸ் எம், ரெண்டு பார்ட்டிஸ் வச்சுக்கலாம். எம் தான் மைனர், அதனால எம்னு நேம் பண்ணிருக்கேன். எக்ஸ் வந்து ப்ராமிஸ் பண்றாரு, அப்போ எக்ஸ வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ப்ராமிஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்? எப்படி டு ரீகால் தி டர்ம்ஸ்? இந்த பர்சனை நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ராமிசர். யார்கிட்ட ப்ராமிஸ் பண்றாரு? எம் கிட்ட. சோ ப்ராமிசி. இந்த கான்ட்ராக்ட்ல இவர் ப்ராமிஸ் பண்றாருன்னா எம் வந்து என்னவா இருக்கிறாரு? ப்ராமிசியா இருக்கிறாரு. இல்ல வேற யாருக்காவது ப்ராமிஸ் வந்து இவருக்கு பெனிஃபிட்ஸ் வருதுன்னா இவர் பெனிஃபிஷியாவும் இருக்காரு. சோ இந்த கேஸ்ல வந்து கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும் யாரு? எம். எக்ஸாம்பிள் பாருங்களேன். A, an adult, said to M, a minor, I will not pay the commission I promised you for selling my magazines. You are a minor and you cannot force me to pay. அப்படிங்கிறாரு இவரு. வேலையை வாங்கிட்டாரு. புரியுதா? வேலையை வாங்கிட்டாரு. நீ மைனர் தானே, உனதான் கெப்பாசிட்டி இல்லல்ல, அதனால வந்து நான் உனக்கு கமிஷன் சொன்னபடி பே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. சி, ப்ராமிசர் ஏ என்னென்ன ப்ராமிஸ் பண்றாரு? கமிஷன் பே பண்றான்னு ப்ராமிஸ் பண்றாரு. கமிஷன் பே பண்ணணும். ஏன்னா மைனரோட கெப்பாசிட்டி என்னதுங்க? மைனர் லா படி கெப்பாசிட்டி இல்ல. இப்ப மைனர் என்ன பொசிஷன்ல இருக்கிறாரு? ப்ராமிசியா பெனிஃபிஷியா இருக்காருல்ல. சோ திஸ் பர்சன் ஏ ஹேஸ் டு எக்ஸிக்யூட் தி ப்ராமிஸ். அதனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வாய்ட் அண்ட் இன்ஆபரேட்டிவ் சொல்றது யாரோட பாயிண்ட் ஆஃப் இன்ஆபரேட்டிவ் தெரியுமா? இன்கேஸ் இந்த கேஸ் எப்படி மாத்தோம்? கமிஷன் பே பண்ணிட்டாரு, மேகசின் சேல் பண்ண மாட்டேங்கிறான். யார்? அந்த மைனர். அந்த டேவோட கமிஷன் 100 ரூபாய் பே பண்ணிட்டாரு. ஓகேயா? ஆனா வந்து மேகசின் சேல் பண்ண மாட்டேங்கிறான். இப்போ அவங்களால கேஸ் பண்ண முடியுமா? முடியாது. அந்த இடத்துல பெனிஃபிஷியரி அவன். கொஞ்சம் தான் மாறும். அதனால இன்ஆபரேட்டிவ் யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலனா, லெட் மீ க்ளீன் தி போர்ட். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இன்ஆபரேட்டிவ் யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறோம்னா அதர் பார்ட்டி. மைனர் இல்லாம அதர் பார்ட்டி இருக்கிறான்ல, அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறோம். ஓகே, இந்த தேர்ட் பாயிண்ட் ப்ராமிசி ஆர் பெனிஃபிஷியரி பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த அக்ரிமெண்ட் யூஸ் பண்ணல, இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கேன்? கான்ட்ராக்ட். இது யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறோம்னா மைனரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறோம். ஓகே தானே? கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே. Continuing. Fourth, his estate is liable for his necessaries. His estate, his யார மீன் பண்றோம்னா அந்த மைனரை மீன் பண்றோம். கேர்ள், பாய், ஓகே, both accepted. And எஸ்டேட்ங்கிறது பேரண்ட்ஸ், they are liable for the necessaries. பேரண்ட்ஸ் இல்ல, ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா ப்ராப்பர்ட்டியும் liable for the necessary. அவன் பேர்ல சொத்து இருக்கு, கேஷ் டெபாசிட் இருக்கு. ஓகே, இட்ஸ் liable for the necessaries. நெசசரிஸ் என்னன்னா இப்ப மாறுது. முன்னாடி எல்லாம் நெசசரி வந்து ஃபுட், க்ளோத்திங், ஷெல்டர், இதெல்லாம் நெசசிட்டிஸ், எசென்ஷியல்ஸ் சொன்னோம். ஃபுட், க்ளோத்திங், ஷெல்டர் இதெல்லாமே. இது தவிர வந்து கை காலம் உடச்சுக்கிட்டாங்க. இங்க இருக்க பாருங்க, broke his right arm. பிசிக்கலா அண்ட் எஜுகேஷனுக்காக பண்றது, எஜுகேஷன்ல ஸ்போர்ட்ஸ்க்காக பண்றது, அதெல்லாமே வந்து நெசசரிஸ். சோ நெசசரிங்கிறது ஜென்ரலா நெசசரின்னு பாத்தீங்கன்னா ஃபுட், க்ளோத்திங், ஷெல்டர், பிசிக்கல் சொல்லலாம். பர்டிகுலரா பாத்தீங்கன்னா எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ், கேஸ் டு கேஸ் மாறும் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். சோ நெசசரி. M, a minor aged 17, broke his right arm in a hockey game.
he engaged a physician to set it. ஓகே, வேற வழி இல்லாம என்ன பண்றாரு, இவரே வந்து டாக்டர் கிட்ட போயிடுறாரு, டாக்டரும் ட்ரீட் பண்றாரு. Please highlight or underline this line. The physicians have a valid claim for his services against his estate. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. இல்லனா அந்த மைனர் கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா ப்ராப்பர்ட்டில இருந்து எடுத்துக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. இதுக்கு கேஸ் போடலாம். ப்ராப்பர்ட்டி இருக்கணும், பேலன்ஸ் இருக்கும். இஸ் இட் ஓகே? எஸ்டேட் ஆர்டர்லாம் வராது. நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். பேரண்ட்ஸும் இருக்காங்க, ப்ராப்பர்ட்டியா இருக்காங்க, எது கேட்கணும்ட்டு அவங்களே மென்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் நம்மளுக்கு டீட்டெயிலாம் கேஸ் ஸ்டடி மாதிரி எல்லாம் போகல. நம்ம அசஸ் இவ்வளவு இருக்கு, அந்த அசஸ்ல வந்து எடுத்துக்கலாம். ஓகே, he can be an agent. ஏன்னா you can refer law of agency. law of agency இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். he can be an agent. நான் வச்சுக்கோங்க, he can be an agent னா law of agency படி ஏஜென்ட்டுக்கு liability இல்ல. ஜெனரல் law வந்து பாத்தீங்கன்னா agent has no liability. agent has no liability, not liable. ஓகே, இது வந்து ஜெனரல் law. ஸ்பெசிபிக் லால மாறும். நான் ஜெனரல் லா வச்சே பேசுறேன், ஏன்னா லா ஆஃப் ஏஜென்சி வரும்போது டீட்டெயிலா பேசிக்கலாம். சோ லா ஆஃப் ஏஜென்சில ஏஜென்ட்டுக்கு liability இல்ல. அல்டிமேட் கெப்பாசிட்டி ஆஃப் த பார்ட்டிஸ்ல மைனர் என்டர் ஆக முடியாதுன்னு சொல்றதே வந்து மைனருக்கு liability வராதுங்கிறதுக்காக. ஓகே, so that's why it is not considered. So he can be an agent. Non-applicability of doctrine of restitution. Remember the term restitution? ஒரு அக்ரிமெண்ட் வாய்ட் ஆச்சு, சாரி கான்ட்ராக்ட் வாய்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வாய்ட் கான்ட்ராக்டா வந்து அதுல ஏதாவது பெனிஃபிட்ஸ் நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்கன்னா அந்த பெனிஃபிட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். வாய்ட் அக்ரிமெண்ட் இல்ல, வாய்ட் கான்ட்ராக்ட். வாய்ட் கான்ட்ராக்ட்னா அது வேலிடா இருந்து அந்த 10th பாயிண்ட் இருக்குல்ல, நாட் எக்ஸ்பிளிசிட்லி டிக்ளேர்ட் அஸ் வாய்ட், அப்புறமா மாறி இருக்கும். அதுல ஏதாவது பெனிஃபிட்ஸ் ரிசீவ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த பெனிஃபிட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதான் ரெஸ்டிடியூஷன். இதான் அந்த டாக்டரின் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இதான் சொல்லுது. ரிட்டர்ன் ஆஃப் தி பெனிஃபிட் ரிசீவ்ட் ஃப்ரம் அ வாய்ட் ஆர் வாய்டபிள் கான்ட்ராக்ட் வரும். இப்போதைக்கு நம்ம வாய்ட் வச்சு பேசுவோம், ஆனா நம்மளது வந்து வாய்ட் தானே. இந்த டாக்டரினோட அப்ளிகபிலிட்டி வந்து நமக்கு மைனருக்கு இல்ல. ஏன்னா அங்க வாய்ட் கான்ட்ராக்டா இருக்கணும், வாய்டபிளா இருக்கணும். நம்ம வந்து அக்ரிமெண்ட் தானே, வாய்ட் அக்ரிமெண்ட் தானே, கான்ட்ராக்டே வரலையே. சோ இந்த ரெஸ்டிடியூஷன் வராது. 7th, he cannot be a partner. Follows from Partnership Act. You can please make a note. Follows from Indian Partnership Act 1932. IPA na Indian Partnership Act. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு பார்ட்னர் வந்து சாரி ஒரு மைனர் வந்து பார்ட்னரா இருக்க முடியாது. But he can be admitted to the benefits of an already existing partnership with the consent of the other partners. A, B, C மூணு பேரும் பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எம் மைனரை வந்து ஒன் ஆஃப் தி பார்ட்னரா இந்த ஃபார்ம்ல சேர்த்துக்கிறாங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஷிப்பா சேர்க்கும் போது ஏயும் ஓகேங்கிறது, பியும் ஓகேங்கிறது, சியும் ஓகேங்கிறது. கன்சர்ன் ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸா. அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல உங்களுக்கு தெரியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங் வரும். இங்க வந்து பெனிஃபிட்ஸ் மட்டும் தான் பார்ட்னர் எடுத்துப்பாரு, யாரு மைனர். மிச்ச லயபிலிட்டி எதுவுமே வந்து வராது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ மூணு கண்டிஷன் என்னது? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருக்கணும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்னா பார்ட்னர்ஸ் இருக்காங்களா, மினிமம் 2 பேர் இருப்பாங்களா பார்ட்னர்ஸ் தான். அது 2 பேரோ 3 பேரோ 10 பேரோ அவங்க எல்லாருமே சேர்த்து கன்சர்ன் கொடுத்துருக்கணும். அண்ட் பெனிஃபிட்ஸ்க்காக மட்டும் தான் இவர் அட்மிட் பண்ணணும், லயபிலிட்டிக்காக அட்மிட் பண்ணக்கூடாது. இந்த 3 கண்டிஷன் ஆச்சுன்னா இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா பார்ட்னரா இருக்கலாங்கிறாங்க. பட் ஜெனரல் லா என்ன சொல்லுது? ஆஸ் பர் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் he cannot be a partner. சோ நீங்க இந்த இடத்துல வந்து ஆக்டா பார்க்க கூடாது, இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் பார்க்கணும், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பார்க்கணும், ரெண்டுமே பார்க்கணும். ஓகே. 8th one, shall I carry over? 8th one, if he has received any benefit under a void agreement, he cannot be asked to compensate or pay for it. Actually இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான். ஓகே, he cannot be asked to compensate or pay for it. ஏதாவது பெனிஃபிட்ஸ் வந்திருக்குன்னா அவர் வந்து இது பண்ண முடியும். ஆக்சுவலா இந்த பாயிண்ட் கூட நீங்க சேர்த்து போட்டுக்கலாம், 2 பாயிண்டா போட வேண்டாம். மர்ஜ் பண்ணிட்டீங்களா? 6th and 8th மர்ஜ் பண்ணிடு. ரெண்டுமே சேம் பாயிண்ட் தான். டாக்டரின் ஆஃப் ரெஸ்டிடியூஷன்ல வந்து பெனிஃபிட்ஸ் சொல்லுவோம், காம்பன்சேஷன் இங்க ஆட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் தான் சின்ன டிஃபரன்ஸ். ஏன் 2 பாயிண்டா வச்சுக்கணும். 9th, the court never orders specific performance of his agreements. Yes, please highlight the beautiful case இது. மொஹிரி பேபி வெர்சஸ் தர்மோதா கேஸ்னு இருக்கும். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேஸ். முடிஞ்சா நீங்க டீடைலா ரெஃபர் பண்ணுங்க. இங்க வந்து மைனர் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணுவாரு. ஓகே, ஆக்சுவலா இந்த கேஸ் எல்லாம் மொஹிரி பேபி கேஸா சொல்லிட்டு இருக்கு. ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணுவாரு, அவரோட நேம்ல இருக்கு ப்ராப்பர்ட்டி. அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாரு. இப்ப அந்த அட்வான்ஸ வந்து திருப்பி தரணும். ஆக்சுவலா எல்லா கேஸ்லயும் வந்து மைனருக்கு லயபிலிட்டி இல்ல. மைனர் வந்து ப்ராமிசியா இருக்கலாம், பெனிஃபிஷியா இருக்கலாம், லயபிலிட்டி இல்ல. ஆனா இந்த மாதிரி அட்வான்ஸ் வாங்கி ஏதாவது ஒரு டான்ஜிபிள் அசர்ட்டா மாறி இருக்குன்னா அந்த அசர்ட் வந்து ரிட்டர்ன் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ஓகே, அதான் மொஹிரி பிபி தர்மதாஸ் கேஸ்.
இந்த எக்ஸாம்பிள்ல இந்த பாயிண்ட் என்ன மீன் பண்ணுதுன்னா, கோர்ட் ஆல்சோ நெவர், ப்ளீஸ் ஹைலைட், நெவர், டிஸ்கிரிஷன் எல்லாம் இல்ல. கோர்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல கோர்ட்ஸ் டிஸ்கிரிஷன் சொல்லுவோம். கோர்ட்ஸ் டிஸ்கிரிஷனா கோர்ட்டுக்கு பவர் இருக்கு, கோர்ட் நினைச்சா பண்ணலாம், கோர்ட்டுக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்றது கோர்ட்ஸ் டிஸ்கிரிஷன் சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல நெவர்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ். வாட் யூ மீன் பை ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்? கான்ட்ராக்ட்குள்ள ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அதான் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ். இது எங்க இருந்து ஃபாலோ ஆகும்? ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல இருந்து ஃபாலோ ஆகும். நான் லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணினா ஐ குட் கிளியர்லி ரிமெம்பர். ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு, பக்கத்துக்கு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் மாதிரியே இருக்கும். நான் தான் பேசுனது, பக்கத்துக்கு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் மாதிரியே இருக்கும். அதுல வந்து என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ்க்காக நீங்க என்டர் ஆயிருக்கீங்களோ அதே பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட். ஆனா இங்க யார் இன்வால்வ் ஆகுறா? மைனர் இஸ் கெட்டிங் இன்வால்வ். மைனர் இன்வால்வ் ஆனா மைனருக்கு வந்து மைனர் பொறுத்த வரைக்கும் அக்ரிமெண்டோட நேச்சர் என்னது? வாய்ட் அண்ட் inoperative. அதனால கோர்ட் ஆல்சோ கேன் நெவர் ஆர்டர் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ். இந்த கேஸ்ல கொஞ்சம் சின்னதா ஒரு டிஃபரன்ஸ் சென்ஸ் பண்ணுவீங்க. லெட் மீ டேக் யூ த்ரூ த கேஸ். a minor falsely representing, மறைக்கிறான்னு சொல்றோம்ல, falsely representing, அப்படி இருந்தாலும் சரி மைனர் பொறுத்த வரைக்கும் நாட் கேட்போம் தான். இந்த மாதிரிலாம் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அவனுக்கு தெரியாது மைனருக்கு, ஆனா மைனரே வந்து மைனர் சொல்லல, ஃபால்ஸா ரெப்ரசென்ட் பண்றாரு, அதெல்லாம் சொல்லுவாங்க. himself to be of age enters into an agreement to sell his property to R and receives from him a price of a sum of 72,000 rupees in advance. ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்றாங்கிறாரு, எவ்வளவு அட்வான்ஸா வாங்குறாரு? 72,000 rupees அட்வான்ஸா வாங்குறாரு. Out of this sum the minor purchases a car for 60,000. அப்புறமா காரை வச்சு ஊர் சுத்துறாரு. Rest is spent for pleasure trip. After the minor has attained majority, R sues him for the conveyance of the property. Conveyance na transfer of property. அது ஏன் கன்வேயன்ஸ் சொல்றோம்னா, ப்ராப்பர்ட்டி என் கையில இல்லைன்னா அது கன்வேயன்ஸ். ஓகே, ப்ராப்பர்ட்டி என் பேர்ல வரும், இப்போ அது லேட்டரா வரும், அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க? கன்வேயன்ஸ் சொல்லுவோம். ஓகே, நம்ம நார்மல் டேர்மா இது என்னன்னு வச்சுக்கலாம்னா டிரான்ஸ்ஃபர்னே நோட் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்ஃபர் தான் கன்வேயன்ஸ். டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாரு, இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் காம்பன்சேட் பண்ண சொல்றாரு. ஃபார் த ரீஃபண்ட் ஆஃப் 72,000 and damages கேட்கிறாரு. ஹவ் வுட் யூ டிசைட்? நம்ம தான் சொல்றோம் கோர்ட் கேன் நெவர் ஆர்டர் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ். ஆனா இங்க 60,000 ரூபாய் காரா மாதிரி இருக்கா, அந்த காரை வந்து ட்ரேஸ் பண்ண முடியுதுன்னா காரை மட்டும் வந்து ரீஸ்டோர் பண்ண சொல்லலாம், விச் மீன்ஸ் ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஒரு கிளாஸ் பாக்குறீங்களா இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் மட்டும் ப்ளீஸ்? லா ஆஃப் எஸ்டோப்பல்லாம் ஒரு சில விஷயங்கள் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரியே அக்செப்ட் பண்ணிக்கலாம், டீம்டு மாதிரி சொல்லுவோம். அதான் லா ஆஃப் எஸ்டோப்பல்னு சொல்லுவோம். ஆனா மைனாரிட்டி வந்து ஃபால்ஸா வந்து அவரோட ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி வந்துருச்சு, அதனால வந்து நான் மேஜர் தான் அப்படிங்கிற மாதிரி லேட்டர் பீரியட்ல சொல்ல முடியாது. ஏன்னா லான்னு ஒண்ணு இருக்குல்ல. கேன் ப்ளீட் மைனாரிட்டி, ப்ளீஸ் ஹைலைட், கேன் ப்ளீட் மைனாரிட்டினா மேஜர்னு சொல்லி இருந்தாலும் அந்த கேஸ் டிஸ்கஷனுக்கு போகுதுன்னா அவரை மைனர்னே சொல்லலாம், ஏன்னா லா படி அவர் மைனர் தான். ஓகே, when enters into an agreement by falsely representing his age. எக்ஸாம்பிள் பாத்துக்கலாம், கிட்டத்தட்ட மொஹீர் பிபி கேஸ் மாதிரியே இருக்கும், அதே கேஸ் தான் இல்லையும். நெக்ஸ்ட் 11th, he cannot be adjudged insolvent. இவர் இன்சால்வென்ட் சொல்ல முடியாது, ஏன்னா இன்சால்வென்ட்ங்கிறது லைபிலிட்டியை க்ளோஸ் பண்ண முடியாதவங்களாம் இன்சால்வென்ட் சொல்லுவோம். இவருக்கு லைபிலிட்டி இல்லையே, மைனருக்கு லைபிலிட்டி இல்ல, அதனால இவரை எப்படி நீங்க இன்சால்வென்ட் சொல்வீங்க? ஆனா அதனால இவர் வந்து அட்ஜஸ்ட் இன்சால்வென்ட்னா கோர்ட்ல போயிட்டு இவர்கிட்ட பணம் இல்ல அதனால இவர் இன்சால்வென்ட்ங்கிற ஒரு கேஸே வராது. ஒரு மைனர் மேல ஒரு இன்சால்வன்சி கேஸை ஃபைல் பண்ண முடியாது, ஏன்னா அந்த லைபிலிட்டி இல்ல. அவருக்கு என்னதான் சொத்து இருந்தாலும், ஒரு குகேஷ் கேஸ் எக்கச்சக்கமா சொத்து இருக்கு, சொத்து வந்துச்சு இப்போ சாம்பியன்ஷிப், வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்தனால. இதை வச்சுட்டு இருக்குன்னு சொன்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகுதான் அவரோட சொத்தா அதை ட்ரீட் பண்ணுவோமே தவிர 18 இயர்ஸ்க்கு முன்னாடி அவரோட ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அவரோட ப்ராப்பர்ட்டி நேம்ல இருக்குன்னு சொல்லும்போது லைபிலிட்டி அவருக்கு வராது, அவருக்கு வராது. இஸ் எஸ்டேட் இஸ் லைபிள், லைபிலிட்டி ப்ராப்பர்ட்டிக்கு வேணா வரும். இஸ் ஓகே. 12, negotiable instruments to bind all the parties except himself. So ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராமிசரி நோட்ஸ் எல்லாம் தராங்கன்னா இன் ஃபேவர் ஆஃப் த கிராசர் இவர் தரலாமே தவிர இவருக்கு வந்து யாரும் தர முடியும். ஓகே. 13th, minor cannot bind parent or guardian. மைனர் கிட்ட சொத்து இருக்கு, பேரண்ட்ஸ் கிட்ட சொத்து இல்ல, சோ மைனரோட சொத்தை வச்சு லைபிலிட்டியை க்ளோஸ் பண்ணலாமா? யாரோட லைபிலிட்டி? பேரண்ட்ஸ் ஆர் கார்டியனோட லைபிலிட்டி க்ளோஸ் பண்ணாம பண்ண முடியாது. புரியுதா? his estate is liable for the necessities இருக்குல்ல, அந்த நெசசிட்டிஸ் வந்து யாரோட நெசசிட்டி தெரியுமா? மைனரோட நெசசிட்டிஸா இருக்கும். எஸ்டேட் வந்து யாரோட எஸ்டேட்டா இருக்கும் தெரியுமா? மைனரோட எஸ்டேட்டா இருக்கும். பேரண்ட் ஒரு கார்டியன் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஓகே, இவங்க ஏதாவது வந்து நெசசரிஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, ஓகே, இந்த நெசசரிஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, யாரோட எஸ்டேட்ல இருந்து எடுக்கலாம்? மைனரோட எஸ்டேட்ல இருந்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியாது. இவருக்கு மைனர் கிட்ட சொத்து இருக்காங்க. Minor cannot bind parent or guardian even for necessities.
ஓகே, மைனர் வந்து தனியாவே ட்ரீட் பண்ணுவோம்ப்பா. 14 ஜாயிண்ட் கான்ட்ராக்ட் பை மைனர் அண்ட் அடல்ட், ஒன்லி தி அடல்ட் இஸ் லைபிள். ரொம்ப சிம்பிள், மைனருக்கு லயபிலிட்டி இல்ல. ஓகே, ஃபீல் பண்றீங்களா? ஏன்டா 18 வயசு ஆச்சுன்ட்டு எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இந்த கேட்டகரிக்கெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்க. நீங்க யாராவது காலேஜ் முடிச்சுட்டு ஏன் 18 இயர்ஸ் ஆச்சு, 10th முடிஞ்சா போதும், 12th முடிஞ்சா போதும், காலேஜ் முடிஞ்சா போதும் நினைச்சிருப்பீங்க. முடிஞ்ச பிறகுதான் தெரியும். Probably that was your maybe feeling. CMA முடிச்சா போதும் நினைச்சிட்டு இருப்பீங்க. முடிச்சாதான் தெரியும். Okay. 15 ஷூரிட்டி ஃபார் அ மைனர். ஆக்சுவலா இது வந்து நம்ம கேரண்டில டிஸ்கஸ் பண்ணணும். ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ்ல கேரண்டி அண்ட் இண்டெம்னிட்டிக்கு அங்க டிஸ்கஸ் பண்ணணும். நம்ம ஷூரிட்டி கொடுக்கறது மைனருக்கு. ஆக்சுவலா இங்க வந்து கேரண்டி பொறுத்த வரைக்கும் நான் எப்படி டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். இந்த பிரின்சிபல் டெட்டார், செகண்டரி டெட்டார் எல்லாம் பார்த்துக்கோமா. எக்ஸ் வந்து ஒய்க்கு லோன் லெண்ட் பண்றாரு, இங்க ஒய்க்கு பதிலாக எம்முக்கு லோன் லெண்ட் பண்றாரு. ஓகே, ஏ வந்து கேரண்டி கொடுக்குறாரு, எம் பே பண்ணலன்னா நான் பே பண்ணேன். யாருக்கு கேரண்டி தராரு? எக்ஸுக்கு. சோ ஏ வந்து என்ன சொல்லணும்னா ஷூரிட்டின்னு சொல்லணும். யாருக்கு ஷூரிட்டி தராது? மைனருக்கு ஷூரிட்டி தராது. இன்கேஸ் எம் பே பண்ணலாம் நான் பே பண்ணட்டு. இந்த இடத்துல எம் போடாம நான் வேற யாரோ ஒரு மேஜர் பர்சனை போட்டு வந்தா இதை லா ஆஃப் கேரண்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்பெஷல் கான்ட்ராக்ட். ஆனா இந்த இடத்துல எம்மா மாறிடுறாருல, விச் மீன்ஸ் மைனரா இருக்கிறாரு இல்லையா? மைனரா இருக்கு, மைனருக்கு தான் லைபிலிட்டி இல்லையே. அப்ப அது கேரண்டின்னு சொல்லக்கூடாது, லா ஆஃப் கேரண்டி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? டைரக்ட் கான்ட்ராக்டே சொல்லணும். கொஞ்சம் நோட் பண்ணுங்க, கொஞ்சம் எக்ஸாம் டஃப்னா இப்படி எல்லாம் உங்களுக்கு ட்விஸ்ட் வச்சு கேட்பாங்க. ஒண்ணு மட்டும் படிச்சுட்டு போனா பத்தாது, சம்டைம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்பெஷலி இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஒரு கொஸ்டின் தான் வரும் கான்ட்ராக்ட்ல இருந்து. நம்ம ஆல்மோஸ்ட் லைக் 75 to 80 பேஜஸ் சிங்கிள் மெட்டீரியல் வந்து கவர் பண்றோம்னா லாகிங் கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 6 to 8 மார்க்ஸ் கொஸ்டின். நம்ம டைம் டஃபா கேட்டானா சோ கெட் ரெடி ஃபார் எவ்ரிதிங். ஓகே, நம்ம பயப்படுத்தல, கெட் ரெடி ஃபார் எவ்ரிதிங். ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா மேம் இன்னும் ஒரு 20 hours 25 hours வந்து கான்ட்ராக்ட் எடுத்தாங்களே, எங்க அவங்க அந்த 22 காரணமே தேடுவீங்க. சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். கொஸ்டின் பேப்பர் லா ஆஃப் ஏஜென்சி இந்த ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ல எல்லாம் கொடுக்குற ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு இருக்கும். விச் மீன்ஸ் இதுக்கு ஒரு 4 மார்க்னா அதுக்கு ஒரு 4 மார்க் இருக்கும். அது மொத்தமே 30 பேஜ் தான் படிச்சிருப்பீங்க. ஓகே, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஃபுல்லா படிச்சா மட்டும் தான் யூ கேன் பி ஓகே வித் கம்பெனிஸ் ஆக்ட், யூ கேன் பி ஓகே வித் ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல நீங்க ஸ்ட்ராங் இல்லைன்னா ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ் புரியாது. ஓகே, அதனால நம்ம இங்க பார்க்கணும். இப்போ ஷூரிட்டி ஃபார் மைனர் இருந்தா டைரக்ட் கான்ட்ராக்ட்னு சொல்றோம். நம்ம கான்ட்ராக்ட்ல என்ன தெரியணும்னா உங்களுக்கு ஆக்சுவலா லா ஆஃப் கேரண்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேஸ்ல லா ஆஃப் கேரண்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ் கிரெடிட்டார், ஒய் டெட்டார், பிரின்சிபல் டெட்டார் அண்ட் ஏ வந்து கேரண்டி கொடுத்தாரு ஷூரிட்டி. 3 பார்ட்டிஸ் இருப்பாங்க இல்லையா கேரண்டில. ஆனா இந்த ஷூரிட்டி ஃபார் மைனர், இந்த ஒய் வந்து மைனரா இருந்தாருன்னா இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி சொல்ல மாட்டோம். என்னன்னு சொல்லுவோம்? டைரக்ட் கான்ட்ராக்ட் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஏன்னு சொல்லுவோம். எனக்கு இருந்தா லைபிலிட்டி இல்லையே, அது என்ன மைனர் கொடுக்கலாம்னா மைனர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையாங்க. மைனர் வாங்கிக்கலாமா? மைனர் தான் ப்ராமிசியர் பெனிஃபிஷியரி இல்ல, வாங்கிக்கலாம் இல்லைங்களா? மைனர் ப்ராமிஸ் இல்ல, எக்ஸ் அது கொடுக்குறாரு ப்ராமிஸ் வந்து கொடுக்குறாரு, வாங்கிப்பாரு. இவன் திருப்பி தரணும்னு அவசியம் இல்ல. இப்ப இங்க மாத்தது யார் தெரியுமா? இந்த ஏ தான். ஓகே, அதனால கொஞ்சம் இந்த கேரண்டி இதெல்லாம் இந்த சிக்னேச்சர் எல்லாம் போட்டீங்கன்னா பார்த்து போடுங்கன்னு சொல்லுவாங்க. வெரி ஸ்பெசிபிக். ஆக்சுவலா இதுல வந்து என்ன தெரியுமா டிராபேக்? இந்த ஏ வந்து இன்கேஸ் இந்த மைனர் எல்லாம் வச்சிருங்க, ஜெனரல் கேஸே பாருங்க. ஒய் வந்து பணம் திருப்பி தரணும், ஒய் யால திருப்பி தரல, யார் திருப்பி தரணும்? ஷூரிட்டி ஏ தரணும். ஏ மண்டியை போட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஏவோட நீங்க நேர்த்தம், ஏவோட வாரிசு இருக்குல்ல. ஓகே, அதனால யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களோட சொத்தெல்லாம் நமக்கு நினைச்சுக்காதீங்க, நமக்கு ஹேப்பன். எப்பவுமே சொத்து மட்டும் வராது, சேர்ந்து என்ன வரும்? லைபிலிட்டியே வரும். 16 as a shareholder-ஆ இருக்கலாமா? இருக்கலாம், பட் டைரக்டா என்னோட நேம்ல வராது, த்ரூ கார்டியன் வரும், ஃபுல்லி பேட் அப் ஷேர்ஸா வரும், இல்லைன்னா கம்பெனி வந்து என்ன பண்ணலாம்? கான்ட்ராக்டை ரெசியூம் பண்ணலாம். 17 liability for torts. டாட்னா சிவில் ராங்னு சொல்லுவாங்க. 2 டைப் ஆஃப் ராங் இருக்கு, சிவில் ராங் இருக்கு, கிரிமினல் ராங் இருக்கு. சிவில் ராங்குக்கு மட்டும் இவருக்கு லைபிள். இந்த 17 பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்ப ஆக்ட்ல என்ன பண்ணாங்க? 17 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. நான் அந்த 6 and 8 கிளப் பண்ண சொன்னேன்ல, ஆக்சுவலா 6 and 8 தனித்தனியாவே கொடுத்துருப்பாங்க. அதனால நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஏன்னா ரெண்டுமே சேஃப் பாயிண்ட் தான். 6ல வந்து பெனிஃபிட்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும்னு இருக்கும், 8ல வந்து காம்பன்சேட்டும் பண்ண வேண்டாம்னு இருக்கும்.
அங்க பெனிஃபிட்ஸும் ரிட்டர்ன் பண்ண வேண்டாம், இங்க காம்பன்சேட்டும் பண்ண வேண்டாம். அது ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே பாயிண்ட் தான். சோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். 16 பாயிண்ட்ஸ்ல லயபிலிட்டி இல்ல, 17th பாயிண்ட் மட்டும் லயபிலிட்டி. ஏன்னா இங்க ஒரு தப்பு நடக்குது, ராங். அது என்ன ராங்? சிவில் ராங். டாட்டுக்கு எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்களேன். டிஃபர்மேஷன் கேசஸ் இருக்குல்ல, மொத்த பத்தி தப்பா ப்ரொஜெக்ட் பண்றது, இந்த இதெல்லாம் கார்ட்டூன்ஸ் எல்லாம் போடுவாங்க தெரியுமா? கார்ட்டூன் போட்டு தப்பு தப்பா பேசுறது, ஓகே, அது டிஃபர்மேஷன் கேஸ் சொல்லுவாங்க. டிஃபேம் பண்றது, ஃபேம்னா அது ஹைலைட் ஆகுறது இல்லையா? சோ டிஃபேம் பண்றது டிஃபர்மேஷன் கேஸ் சொல்லுவோம். இது ஒரு விதமான டாட். இன்னொரு டாட் வந்து என்ன தெரியுமா? இந்த கேட் முன்னாடி பார்க்கிங் பண்றாங்கல்ல, அது டாட். என் வீட்டு வாசல் கவர்மெண்ட் ரோடு தான், எங்க வேணா பார்க் பண்ணுங்க. ஆனா என் வீட்டு வாசல் முன்னாடி நீங்க பார்க் பண்ணீங்கன்னா நான் எங்க புதுசா போவேன். டூ வீலர் பார்க் பண்ணீங்கன்னா ஓகே, காரை இருந்து பார்க் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் கேட் ஓபன் பண்ண முடியாது. அதுக்கு நான் கேஸ் பண்ணலாம் தெரியுமா? நீங்க உங்களோட கேட்டுக்கு முன்னாடி நோ பார்க்கிங் போர்ட் போடலாம், உங்களோட கேட்டுக்கு முன்னாடி. ஆனா நிறைய பேர் என்ன பண்றோம், கேட்டோட காம்பவுண்ட் வாலை சுத்தி. இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம வீட்டு பக்கத்துல ஸ்பீட் பிரேக்கரே போட்டுக்கிறாங்க. கர்நாடகால எல்லாம் போனீங்கன்னா ஆக்சுவலா ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், எல்லாம் அவங்களே போட்டுப்பாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. பார்க்கிங் ஆக்சுவலா ஏன் பண்ணக்கூடாதுன்னா, ஐ ஹாவ் த ரைட் டு வாக். இல்ல, என் கேட்டு முன்னாடி நான் வீட்டு விட்டு வெளியில ரோடு அசஸ் பண்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. என் வீட்டு விட்டு வெளியே வரணும்னா அந்த கேட்டை ஓபன் பண்ணணும், அது என்னோட ரைட்டு. அந்த ரைட்டை நீங்க எப்படி பிளாக் பண்ணலாம்? அதனால என் கேட்டு முன்னாடி பார்க் பண்றாங்கன்னா நான் கேஸ் போடலாம், சீஸ் பண்ணலாம். சீசிங்னா வந்து நீங்க பெரிய மாதிரி சீசிங் நினைச்சுக்காதீங்க, பிளாக் பண்ணி அவனை கார் எடுக்க விடாத மாதிரி பண்ணலாம். இதெல்லாமே வந்து டாட் சொல்லுவோம், இதெல்லாம் சிவில் ராங். சிவில் ராங்குக்கு சிவில் லயபிலிட்டி வரும், கரெக்டா? கிரிமினல் ராங்னா கிரிமினல் லயபிலிட்டி. என்ன லயபிலிட்டி? கிரைமுக்கு என்ன லயபிலிட்டி? இம்ப்ரிசன்மெண்ட், ஃபைன். சிவில் ராங்குக்கு காம்பன்சேஷன், டேமேஜஸ். இந்த மாதிரி சிவில் ராங்குக்கு மட்டும் மைனர் வில் பி லயபிள். இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். மைனர் borrowed a horse for riding. ஓகே, ஆக்சுவலா இந்த கேஸ் கொஞ்சம் ஏத்துக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். பார்ப்போம் நம்ம. மைனர் borrowed a horse for riding. ஓகே, புரியுதுல்ல? He was only held liable when he lent the horse to one of his friends who jumped and killed the horse. ஓகே, ஆக்சுவலா வந்து ஏறி அந்த குதிரையை மிதிச்சு கொல்ற அளவுக்கு எனர்ஜி இருக்கிறாங்க, ஆனா கெப்பாசிட்டி ஆஃப் தி கான்ட்ராக்ட் இல்ல. ஓகே, யார்கிட்ட அந்த ஹார்ஸை வந்து ரைட் பண்ணது கொடுத்தாங்க? ஒரிஜினலா யார் ரெண்ட்டுக்கு எடுத்தாங்க? மைனர் தானே. ஒன் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, சோ ப்ராப்ளி அவனும் மைனரா தான் இருக்கும். யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டியில கொடுத்தாங்கன்னா மைனரோட ரெஸ்பான்சிபிலிட்டியில கொடுத்தாங்க. சோ மைனர் ஒன்லி இஸ் ஹெல்ட் லயபிள். ஆனா இங்க ஜெயில போட முடியாது, ஏன்னா இது சிவில் ராங். இதை நீங்க மர்டர்ங்கிற டேர்ம்ல எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஜெயில எல்லாம் போட முடியாது. இது என்னவா ட்ரீட் பண்ணும்? சிவில் ராங்கா ட்ரீட் பண்ணும். 17 பாயிண்ட்ஸ்ல 16 பாயிண்ட்ஸ்ல லயபிலிட்டியே வராதுன்னு பார்த்தா 17 பாயிண்ட் மட்டும் எக்ஸெப்ஷன் மாதிரி பாத்துக்கோங்க. இந்த கேஸ்ல மட்டும் லயபிலிட்டி வரும். இஸ் இட் ஓகே? சோ இது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. லைக்வைஸ் we have some special cases. நிறைய ஆக்ட்ஸ் நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ நம்ம கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்து என்ன சொல்றோம்னா, ஷேர்ஸ் வாங்கலாம், கார்டியன் மூலியமா வாங்கலாம், ஃபுல்லி பேடா பார்க்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு கேஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. கான்ட்ராக்ட் வந்து கார்டியன் என்டர் ஆகுறாரு ஆன் பிஹாஃப் ஆஃப் மைனர், என்டர் ஆகலாமானா ஜெனரலா என்ன நினைப்போம்? மைனர் தான் கெப்பாசிட்டி இல்ல, கார்டியன் மூலம் வந்து என்டர் ஆகுறோம் அப்படின்னு நினைப்போம். பட் ஆல் ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள். எல்லாமே என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, ஆக்ட் மாறும். அதே மாதிரி ஆர்டினரி கார்டியனா இருந்தா பவர் எல்லாம் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு பவர் வரும். அந்த மாதிரி எல்லாம் இல்ல. எஸ்பெஷலி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா கார்டியன் வந்து பைண்ட் ஆயிடுவாருன்னு சொல்ல முடியாது. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப டேச்சபிளான அசெட் அது. அதனால பிக்ஸ்ட் அசெட்ல முதல்ல வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, லேண்ட், பில்டிங் தான் வந்து நிற்கும். அப்போ ஒரு பில்டிங் வாங்குறாருன்னா அதுக்கு வந்து ஆர்டினரி கார்டியன் வந்து பொறுப்பு அப்படின்னு சொல்ல முடியும், சொல்லக்கூடாது. ஆனா இது சர்டிஃபைட் கார்டியன். ஹூ இஸ் சர்டிஃபைட் கார்டியன்? கோர்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணும். சாங்ஷன் ஆஃப் த கோர்ட்ல கோர்ட் ஆர்டர் வரும்போது சோ அண்ட் சோ வந்து வருவாங்கன்னு இருக்கும். சோ சேல் ஆஃப் மைனர்ஸ் ப்ராப்பர்ட்டி, இப்போ மைனர் பேர்ல வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கு, சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப வந்து கார்டியன் சொல்லிட்டு ஒரு அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. ஆர்டினரி கார்டியன் இல்ல, ஆர்டினரி கார்டியனா யாரோ ஒரு கார்டியன். இங்க நம்ம சொல்ற கார்டியன் வந்து கோர்ட்ல சாங்ஷன்ல வந்திருக்கும். ஓகே, அவர் வந்து பண்ணலாம். எதிர் பார்ட்டி யாரோ நான் பண்ணி. சோ இது ஸ்பெஷல் கேசஸ் தான். இது வரைக்கும் ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டியை பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம்ப்பா. 3 கேட்டகரி பார்க்கணும் கெப்பாசிட்டியில. ஒன்னு ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி, ஒன்னு சவுண்ட் மைண்டட்னஸ் பார்க்கணும், தேர்ட் ஒன் வந்து லா டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்க கூடாது. சோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி டீடைல். ஆனா நம்ம அன்சவுண்ட் மைண்டட் யாருக்கு தெரிஞ்சுக்கிட்டா சவுண்ட் மைண்டட் பர்சன்ஸ் பத்தி கிளாரிட்டி வந்துடும். சோ யாருக்கெல்லாம் சவுண்ட் மைண்டட்னஸ் இருக்காது, அன்சவுண்ட் மைண்டட் பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா லுனாட்டிக், இடியட்ஸ் அண்ட் ட்ரங்கார்ட்ஸ். ட்ரங்கார்ட்ஸ் நமக்கு தெரியும், ட்ரங்கார்ட்ஸ்
ட்ரங்கன் பர்சன் ஆர் இன்டாக்சிகேட்டட் பர்சன். ட்ரங்கா இருந்து ஆல்கஹால் அடிக்ட் ஆனா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இன்டாக்சிகேஷன் ட்ரக்ஸ் இன்ஃபுளுன்ஸ்ல இருப்பாங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோர்ட் கேசஸ் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க, விட்னஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மெடிகேஷன்ஸ்ல இருக்கிறாங்கன்னா அவங்களோட விட்னஸை கலெக்ட் பண்ணக்கூடாது. ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, இல்ல மெடிகேஷன்ஸ்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் இருக்காது. ஓகே, அப்படியே ஒரு மாதிரியான ஒரு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க. சோ அதை வந்து பார்ப்பாங்க. சோ ட்ரக்ஸோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். ஒண்ணு நடந்த மாதிரி ஞாபகம் இருக்காது, இல்லைன்னா ஏதோ நடந்திருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ அந்த போலீஸ் இன்ஸ்பெக்ஷன் கேசஸ் எல்லாம் போகும்போது, இன்வெஸ்டிகேஷன் போகும்போது அவங்க ரெக்கார்ட்ஸை வந்து எடுக்கணும்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல டாக்டர், இந்த சோ அண்ட் சோ டாக்டர், அவர் வந்து இவர் கொடுக்குற லைன்ஸ் வந்து கரெக்டா இருக்கும்னு சொன்னா மட்டும் தான் அது எவிடன்ஸ் எடுத்துக்கணும். இதுல ஒரே ஒரு கேஸ் வந்து என்னன்னா, டெத் பெட்ல இருக்காங்கல்ல, லாஸ்ட் மூச்சுல இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்றது மட்டும் எடுத்துக்கலாம். இதுல ஒரு எக்ஸெப்ஷன். அவங்களும் எவ்வளவு தூரம் இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா வந்து லா என்ன சொல்லுதுன்னா, அந்த லாஸ்ட் டைம்லயும் அவங்க ஏதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, தட் வேர்ட்ஸ் ஹாஸ் டு பி ரெஸ்பெக்டட், அதை எடுத்துக்கலாம் சொல்லிருக்காங்க. லாஸ்ட் அவ்வளவுதான், இன்னும் 2 hours 3 hours ஆள் காலி ஆயிடுவாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை எடுத்துப்பாங்க. இதே வந்து ரொம்ப சிவியரான கேஸ், இந்த யூஸ்வலா அந்த கேசஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, 24 hours இதுல அப்சர்வேஷன்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க, 72 hours அப்சர்வேஷன் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த டைம்ல வந்து டாக்டர்ஸ் ஏன் பேச விட மாட்டாங்கன்னா, they will not have the clear clarity of thoughts. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கேசஸ், இல்லைன்னா வந்து ரொம்ப அர்ஜென்ட் கேஸ், அந்த டைம்ல எங்களோட விட்னஸ் நம்ம பார்த்தா மட்டும்தான், இல்லைன்னா வந்து இந்த கன்விக்ட் வந்து எஸ்கேப் ஆக சான்சஸ் இருக்கு, அந்த மாதிரி கேசஸ்ல மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் அந்த ட்ரக்ஸோட இம்பாக்ட் குறையும் போது நிறைய பேர் தெரியுமோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அவங்களுக்கு நார்மல் இதுக்கு வரும்போது, இல்லைன்னா நெக்ஸ்ட் டோசேஜோட கெப்பாசிட்டி தரத்துக்கு முன்னாடி பண்ணுவாங்க. ஓகே, சோ இதெல்லாமே இருக்கு. அப்போ ட்ரங்கர் ஆர் இன்டாக்சிகேட்டட் பர்சன் வந்து ஆல்கஹால் இதுல மட்டும் இருக்கிறவங்க மட்டும் நினைச்சுக்க கூடாது. அகைன் நம்மளுக்கு இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா எக்ஸாம்ல கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க, ட்ரங்கர்ட் இல்ல இன்டாக்சிகேட்டட்னே சொல்லிடுவாங்க. ஓகே, சோ தேர்ட் கேஸ் பார்த்தோம். செகண்ட் கேஸ், idiots, incapable of thinking or taking rational judgments, always permanently போட்டுக்கோங்கப்பா. பெர்மனன்ட்லினா எப்பவுமே அப்படிதான் இருப்பாரு. ஓகே, எப்பவுமே அப்படியேதான் இருப்பாரு. அவருக்கு வந்து யாருமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஓகே, ஷார்ட்டா சொல்லணும்னா லூசு, பைத்தியம் சொல்றாங்க. லுனாட்டிக்ஸ், மென்டல் பாஸ் ஆர் டீரேஞ்ச்ட் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரெயின், ஏதோ ஒரு மென்டல் ஸ்ட்ரெயின் மாதிரி இருக்கும். அவங்களால வந்து என்டரே ஆக முடியாதுன்னு சொல்ல முடியாது. யூ கேன் பிளேஸ் அ ஸ்டார் மார்க். சவுண்ட் மைண்டடா இருக்கும்போது என்டர் ஆகலாம். சோ பெர்மனன்ட்லி இல்ல, டெம்பரரிலி. சோ டெம்பரரிங்கிறது 6 மாசம் இப்படி 6 மாசம் அப்படி அப்படி சொல்லல. டெம்பரரினா எப்பவுமே நார்மலா இருப்பாங்க, சிம்டம்ஸ் அப்நார்மல் ஆவாங்க. அப்ப நார்மலா இருக்கும்போது என்டர் ஆகலாம். ப்ளீஸ் மேக் நோட், நார்மலா இருக்கிறாங்க, சவுண்ட் மைண்டடா இருக்காங்க, என்டர் ஆகலாம். ஓகேயா? எஃபெக்ட் of agreement on unsound minded person is same as that of the minor. மைனருக்கு ஒரு 17 points பார்த்தோம்ல, those all 17 points holds good for this case also. Example, கொஞ்சம் பார்க்கலாம் இந்த எக்ஸாம்பிள் மட்டும். A supplies some articles of food to B, who's B? Wife of C. Who's C? C is a lunatic, idiot or drunkard. யார் வேணாலும் இருக்கும். C இருக்கிறாரு. C வந்து அன்சவுண்ட் மைண்டடா இருக்கிறாரு. யாரு? லுனாட்டிக்கா இருக்கலாம், இடியட்டா இருக்கலாம், இல்ல ட்ரங்கர்டா இருக்கலாம். சிக்கு வந்து வைஃப் பி. ஓகே, வைஃப் இல்ல ஹஸ்பண்டா, வைஃப் ஆர் சி. ஓகே, சி வந்து ஹஸ்பண்ட், வைஃப் வந்து பி. இவங்க வந்து ஏ கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. என்ன பர்ச்சேஸ் பண்றாங்க பாருங்க, ஃபுட். ஹிஸ் எஸ்டேட் இஸ் லைபிள் ஃபார் ஹிஸ் நெசசரிஸ் பார்த்திருப்போம்ல, அப்ப ஃபுட் வந்து நெசசரி, அந்த கேட்டகரியில வரும். சி ஹாஸ் அசட்ஸ் வர்த் 5,000. அப்ப எஸ்டேட் என்னது? பேரண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி. மைண்டரா தான் பேரண்ட்ஸ், அன்சவுண்ட் மைண்டரா பர்சன்ஸா இருக்கும்போது ப்ராப்பர்ட்டி. ஓகே, on non-payment, A can proceed against the assets of C. Please highlight. இது என்ன மேம் இருக்கு? அன்சவுண்ட் மைண்டட் பர்சன்னா டைரக்டா அசெட்ல இருந்து எடுத்துக்கலாம், அவ்வளவுதானே? அப்படி இல்ல. இந்த கேஸ்ல என்ன ஒரு சின்ன ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா, கான்ட்ராக்ட்ல இருக்கிற பார்ட்டிஸ் யாருன்னா ஏ அண்ட் பி தான். ஆனா இங்க லுனாட்டிக் யாரை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க? சி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு, சி கான்ட்ராக்ட்ல இருக்கிறாங்கன்னா இல்ல. ஓகே, பிக்கும் சிக்கும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கு. சோ நம்ம லா வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்தியன் லா வந்து பி அண்ட் சி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அண்ட் பி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் சி, சி இஸ் லுனாட்டிக்னா பிக்கு வந்து கெப்பாசிட்டி இல்லாத மாதிரி ட்ரீட் பண்ணும். சி பிக்கு வந்து ஏஜ் இருக்கும், மேரிடு ஏஜ் இருக்கு, மெஜாரிட்டி. ஆனா சியோட ஒய்ஃப் இல்ல, சி யாரு? லுனாட்டிக் இல்ல, சிக்கு இப்ப கெப்பாசிட்டி இல்ல. பி வந்து ஒய்ஃப் ஆஃப் சியா இருக்கனால பிக்கும் கெப்பாசிட்டி இல்லதான் ஒரு ட்ரீட்மெண்ட். அதனாலதான் நீங்க ஸ்டார் ப்ரோசன் நார்மல் கேஸ் மாதிரி இருக்காது பார்த்துட்டு. யாரும் கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகுறாங்க, ஏ அண்ட் பி.
ரெண்டு பேருமே மேஜர் ஏ அண்ட் பி. ஆனா பியோட எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி பார்க்கும்போது வைஃப் ஆஃப் சி. சி யாரு? லுனாட்டிக் ஒரு இடியட் ஒரு ட்ரங்கன். ஓகேயா? இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணோம்னா, ஃபுட்டுக்காக இருக்கு, அப்ப நெசசிட்டிஸ்க்காக. இப்ப நெசசிட்டிஸ்க்காக பி வந்து ஏ அப்ரோச் பண்ணிருக்காங்கன்னா வேற ஆப்ஷன் இல்ல, அவங்களோட அசட்ஸ்ல இருந்து தான் எடுக்க முடியும். இன்கேஸ் நெசசரிக்காக இல்ல வேற ஏதோ டேபிள் வாங்கிருக்காங்க, சேர் வாங்கிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன வீட்டுல ஒரு டேபிள் சேர் கூட இல்லாம இருக்கணும்? அப்படி இல்லையே, டேபிள் சேர் இல்லாம இருக்கலாம். திஸ் ஆர் தி நெசசிட்டி. அப்போ இந்த இடத்துல அசட் இருக்கு. ஆன் நான் பேமெண்ட் கேன் ஏ ரெக்கவர் ஃப்ரம் அசட்ஸ்? நோ, இட் cannot recover because that's not the necessity. புரியுதா? ஓகே. அப்போ ஃபுட்ங்கிறது நெசசிட்டி, அசட்ஸ் இருக்கு, அதனால ரெக்கவர் பண்ணிக்கலாமே தவிர நெசசிட்டி இல்லைன்னா ரெக்கவர் பண்ண முடியாது, அசட் இல்லைனாலும் ரெக்கவர் பண்ண. ஓகே தானே? இதெல்லாம் நீங்க கெஸ் பண்ணிடுவீங்க. இதை மட்டும் நோட் பண்ணுங்க. பி வந்து வைஃப் ஆஃப் சி. சி தான் லுனாட்டிக், பி லுனாட்டிக் இல்ல. ஆனா நம்ம லா வந்து என்ன சொல்லுதுன்னா, வைஃப் இஸ் டோட்டலி டிபெண்டிங் ஆன் ஹஸ்பண்ட் சி. சி லுனாட்டிக்கா இருக்கனால பிக்கும் வந்து ரைட்ஸ் இல்லாத மாதிரி காமிக்கும். சம்டைம்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, பி வந்து ப்ரொஃபஷனல்னு சொல்லுவாங்க. சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ்சி, டாக்டர், இன்ஜினியர், டீச்சர், ப்ரொஃபஷனல்ஸ். ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கிறாங்க இல்லையா, ப்ரொஃபஷனல்ஸ் சொல்லிட்டாங்கன்னா பி இண்டிபெண்டன்ட் பர்சனா தான் பார்க்கணும், டிபெண்டிங் ஆன் ஹஸ்பண்டா பார்க்க கூடாது. இது செப்பரேட் லா. இது இதெல்லாம் அப்ளை பண்ணதான் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஆனா இந்த இடத்துல பி பத்தி எதுவுமே சொல்லல பாருங்க. பி பி பத்தி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. பி மேரிட் உமன் சொல்லியிருந்தா நார்மல் கான்ட்ராக்டா தான் ட்ரீட் பண்ணுவீங்க, கரெக்டா? ஆனா பி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க? சி பியோட நேச்சர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும்ல. எப்படி டிஸ்கிரைப் பண்ணாங்க? வைஃப் ஆஃப் சி. சி இஸ் லுனாட்டிக்ங்கறாங்க. அப்போ பிக்கு கெப்பாசிட்டி இல்லாத மாதிரி தான் ட்ரீட் பண்ணும். ஓகே, சோ கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது ஆக்ட்ல இருக்கிற எக்ஸாம்பிள் இது. Yes, ma. Second category over. Shall I take over the third category? Other persons, alien enemy, corporations, insolvent, and convicts, and foreign sovereign or ambassador. எத்தனை கேஸ் வருது? Alien enemy 1, corporations 2, insolvent, convicts, foreign sovereign. 5 cases படி law disqualify பண்ணுது. அவங்களுக்கு கெப்பாசிட்டிலாம் இருக்கும், law disqualify பண்ணுது. ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஏலியன் எனிமியோட கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகக்கூடாது. ஏலியன் எனிமினா இந்தியாவோட வார்ல இருப்பாங்கல்ல, வார் நடக்கிற மாதிரி இருக்கு, அப்படி இல்ல, வார்ல இருக்கணும். வார் வித் இந்தியா இருந்தா, விச் மீன்ஸ் கண்ட்ரி டு கண்ட்ரி தான் நம்ம பாக்குறோம். வார் வித் இந்தியா இருந்தா அந்த பர்சன் வந்து இங்க கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகக்கூடாது, பிகாஸ் இட் பிகம்ஸ் an alien. இப்பதான் வார் வந்திருக்கு மேம், என்டர் ஆகும்போது வார் இல்ல. அப்போ ஏர்லியர் கான்ட்ராக்ட்ஸா இருந்தா இட் ஷுட் பி சஸ்பெண்டட் ஆர் டிசால்வ்ட். வாய்ட் அது. Okay. And also, an alien cannot acquire any ownership interest in Indian shipping. In the FEMA Act எல்லாம் இருக்குல்ல, Foreign Exchange Management Act, இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா FDI பாலிசி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி. இதெல்லாம் கேட்டீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து இந்தியா இதுல வந்து எந்த இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பண்ணக்கூடாது, லாட்டரி பிசினஸ்ல பண்ணக்கூடாது. ஓகே, லாட்டரி வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் வேற லாஸ் இருக்கு. தமிழ்நாடுல நாட் அலவுட், கேரளா அலவுட். ஓகே, லாட்டரி பிசினஸ்ல என்டர் ஆகக்கூடாது, ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல என்டர் ஆகக்கூடாது. ஓகே, ஷேர்ஸே வந்து அவங்களுக்கு எப்படி தராங்க? ஜிடிஎஸ்ஆ தராங்க. பாத்திருக்கோம்ல, குளோபல் டெபாசிட்ஸ் ஷேர்ஸ் ஜிடிஎஸ்ஆ தராங்க. இவ்வளவு கான்செப்ட்ஸ் இருக்கு. அப்போ இந்தியன் ஷிப்பிங்ல வந்து மேஜரா ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா வேர் ஏலியன் ஹாஸ் நோ ரைட்ஸ் டு அக்வயர் எனி ஓனர்ஷிப் இன்ட்ரெஸ்ட். இது ஆக்ட்ல கிளியரா சொல்லிட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏலியன் எனிமி ஷுட் நாட் என்டர். ஆல்ரெடி என்டர் ஆயிருக்கீங்கன்னா you should be suspended or dissolved, which means you need not execute hereafter. Second, corporations. Corporations படி லிமிடேஷன் ஆஃப் ஆக்ஷன் இருக்குல்ல, MOA பத்தி தானே பண்ணணும். அப்போ கம்பெனி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்பெனி ஆக்ட ஃபாலோ பண்ணும், மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனை ஃபாலோ பண்ணும். இன்சால்வென்ட், his property is divisible among his creditors. ஆமா, அந்த கடன் கொடுத்து வந்து வாங்கிட்டு போறான். செக்யூரிட்டி அட்டாச் பண்ணிருப்பாங்கல்ல, சார்ஜ் கிரியேட் பண்ணிருப்பாங்க ப்ராப்பர்ட்டிக்கு. அப்ப யார் எடுத்துட்டு போவான்? செக்யூர் கிரேட்டர் தான் எடுத்துட்டு போவான். ஓகே, சோ இன்சால்வென்ட்டா அவன் பேர்ல அந்த ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அவனுக்கும் ரைட்ஸ் இல்ல. யாரோட ரைட்ஸ் வரும்னா லிக்விடேட்டர் இல்லைன்னா அபிஷியல் அசைனர்லாம் வச்சிருப்பாங்க, அவங்க வந்துடுவாங்க ரோல். கன்விக்ஸ், எஸ் ப்ளீஸ், ஐ பிளேஸ் a star mark. I request you to place a star mark. கன்விக்ஸ், அவங்க மேல கேஸ் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு. Actually they are incapable only when they are in imprisonment. Please highlight. Incapable only when they are in imprisonment. ஜெயில இருக்கும் போது மட்டும் தான் அவங்களால என்டர் ஆக முடியாது. அவங்க மேல கேஸ் போயிட்டு இருக்கு, பெனால்டி ஃபைனா லெவி பண்றாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஜெயில போயிட்டாங்கன்னா அவங்க வேற ஒருத்தரோட கண்ட்ரோல்ல வந்துட்டாங்க. இஸ் இட் ஓகே? சோ அந்த டைம்ல தான் என்டர் ஆக முடியாது. ஃபாரின் சாவரன் அண்ட் அம்பாசிடர்ஸ்
சோ இந்தியால இருப்பாங்க. பட் அந்த நேஷனை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இருக்கிறாங்கன்னா ஃபாரின் அம்பாசிடர்ஸ் சொல்லுவோம். ஓகே. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல போயிட்டு நம்ம சார்பா அவங்க அம்பாசிடர் இருப்பாரு. ஒவ்வொரு கண்ட்ரியும் அம்பாசிடர்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சோ ஃபாரின் அம்பாசிடர்ஸ், ஃபாரின் சாவரன்னா கவர்மெண்ட்ஸ். இங்கெல்லாம் வந்து கான்ட்ராக்ட்ல என்டர் ஆக முடியாது. என்டர் ஆனாலும் நீங்க அவங்க மேல கேஸ் போடணும்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. நீங்க கேஸ் பண்ணா சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் கேஸ் போடணும். ஓகே. So you enter with a foreign sovereign, yourself ex, இந்த கவர்மெண்டோட ஏதோ கான்ட்ராக்ட்ல என்டர் ஆயிருக்கீங்க, அம்பாசிடரோட கான்ட்ராக்ட்ல என்டர் ஆயிருக்கீங்க. கான்ட்ராக்ட் தானே நீங்களும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க, கவர்மெண்ட்டும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, நம்ம கவர்மெண்ட் இல்ல ஃபாரின் கவர்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா நீங்க டேரக்ட் எல்லாம் கேஸ் பண்ண முடியாது. ஏன்னா லா மாறுதீங்க. அப்ப என்ன பண்ணணும்னா we have to get our central government permission. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கிட்டு அது மூலியமா தான் நீங்க ப்ரொசீட் பண்ணணும். ஏன்னா இப்ப நம்ம ஊர்ல ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன பண்ணுவோம், நம்ம சிவில் நம்ம இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டம்குள்ள போவோம். பட் அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லைல்ல. அவங்க சிஸ்டம் வேற, அவங்க ஜுடிஷியரி சிஸ்டம் வேற, அவங்க கோர்ட் லாஸ் வேற. சோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்காம நீங்க பண்ண முடியாது. யூ ஹேவ் டு கெட் ப்ரையர் சாங்ஷன். ஓகே. சோ ஆனா இது யாருக்கு பொருந்தாதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் கிங்ஸ் இருக்காங்கல்ல. இப்போ கிங்ஸ் இருக்காங்க, ஆனா நம்ம அவங்கள கிங்ஸா ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஆனதால. சோ எக்ஸ் கிங்ஸ் அண்ட் யாராவது ஏஜென்ட்ஸ் மூலியமா என்டர் ஆகுறாங்க. யார் எங்க ஸ்டே பண்ணிருக்காங்கன்னா இந்தியால ஸ்டே பண்ணிருக்காங்க, அவங்கள வர முடியாது. ஒரு சில ப்ரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் என்ஜாய் பண்றது அது வேணா பண்ணிக்கலாம். இந்தியன் சிட்டிசனை சூ பண்ணலாம் பாருங்க. அவங்க இந்தியன் சிட்டிசனை சூ பண்ணலாம். ஆனா நம்ம கேனாட் பி சூ வித்வுட் ப்ரையர் சாங்ஷன் ஆஃப் தி சென்ட்ரல். நம்ம சூ பண்ண முடியாது. ஓகே. சோ இதுவும் கொஞ்சம் ஸ்பெஷல் கேஸ் தான். ஃபர்ஸ்ட் 3 நீங்க ஈஸியா கெஸ் பண்ணிடுவீங்க, மேனேஜ் பண்ணிடுவீங்க. லாஸ்ட் 2 மட்டும் கொஞ்சம் பாத்துப்போம். கிளாஸ் பாத்தீங்களா? நான் ஒரு ப்ராமிஸ் தருவேன், நீங்க ஒரு ப்ராமிஸ் தருவீங்க. எதுக்காக இந்த கான்ட்ராக்ட் சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஆப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் மேட்டர் தான் ஒருத்தரோட ப்ராமிஸா இருக்கும், ஒருத்தரோட கன்சிடரேஷனா இருக்கும். கரெக்டா? இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணும்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்டா இருக்க முடியாது, லாஃபுல் ஆப்ஜெக்டா இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட கண்டென்ட். You may find this line lawful consideration with lawful object. கன்சிடரேஷனும் ஆப்ஜெக்டும் வேற வேற இல்லங்கிறதுக்காக இருக்கு. கன்சிடரேஷனா 2 பாயிண்ட் ஆஃப் வியூல பாப்பீங்க. யாரு? பார்ட்டிஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாப்பீங்க. ஆப்ஜெக்ட் பார்ட்டிஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல, கான்ட்ராக்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எதுக்காக கான்ட்ராக்ட்ல என்டர் ஆயிருக்காங்க? கான்ட்ராக்டோட சப்ஜெக்ட் மேட்டர் நேச்சர் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி பார்க்க. X, Y and Z enter into an agreement for the division among them of gains acquired them by fraud. The agreement is void. ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து அன்லாக். ஒரு பிசினஸ் பண்ணுவோம், ஃப்ராடு. ஓகே, அது மூலமா நம்ம 3 பேர் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னா இது வந்து ஆக்சுவலா வாய்டு. இது கான்ட்ராக்டே இல்ல. யூ கேனாட் எக்ஸிக்யூட் இன் தி கோர்ட் ஆஃப் லா. ஓகே, இது இல்லீகல்னு சொல்லுவோம். வாய்ட்னு சொல்லலாம். வாய்ட்ல ரொம்ப பர்டிகுலரா பேசுறது இல்லீகல். ரைட்? எதனா அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட் ஆஃபன் ரிப்பீட்டட், எதனா அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கிட்டா எதனா லாஃபுல் தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் ஃபர்பிடன் பை லா. ஏதாவது ஒரு ஆக்ட், இந்த ஆக்ட் மட்டும் இல்ல, ஏதாவது ஒரு ஆக்ட்ல இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அது பண்ணக்கூடாதுதான். ஓகே, ஒன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், செகண்ட் மேஜர் பாயிண்ட். இன்கேஸ் இது பெர்மிட் பண்ணா நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் எனி லாவை டிஃபீட் பண்ணலாம். நான் பாக்ஸ் பண்றது மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல லால கிளியரா ஃபர்பிட் பண்ணிருக்காங்க. எக்ஸ்பிரசிவ்னு சொல்லுவோம்ல, எக்ஸ்பிரசிவ் அண்ட் இம்ப்ளைட், கிளியரா ஃபர்பிட் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி இருந்தா. செகண்ட் வந்து எங்கேயும் ஃபர்பிட் பண்ணல, இன்கேஸ் இதை நீங்க பெர்மிட் பண்ணீங்கன்னா இஃப் த பெர்ஃபார்மன்ஸ் டேக்ஸ் பிளேஸ்னா ஏதாவது ப்ரொவிஷன்ஸை டிஃபீட் பண்ணலாம். ஏதாவது ஒரு லாவோட ப்ரொவிஷன்ஸை டிஃபீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்லைன்னா ஃப்ராடுலண்ட் ஆகலாம். ஓகே, ஆர் ஏதாவது இன்ஜுரி நடக்கலாம். ஆர் இந்த கன்சிடரேஷன் வந்து நம்ம மாரலா ட்ரீட் பண்ண முடியாது. ஆர் இட் கேன் பி அப்போஸ் டு பப்ளிக் பாலிசி. 5 பாயிண்ட்ஸ் இன்கேஸ் பெர்மிட் பண்ணிட்டா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? கிளியரா இட்ஸ் ஃபர்பிடன். செகண்ட் ஃபர்பிடன் சொல்லல, ஆனா பெர்மிட் பண்ணா இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிறது மீனிங். இஸ் இட் ஓகே? சோ 5 பாயிண்ட்ஸ். அது பிறகு இது என்னங்கிறது கரெக்ட் ஆகும். சோ லெட் மீ கோ தி எக்ஸாம்பிள். நான் என்ன முடிக்கல, இது எக்ஸாம்பிள் போவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னப்பா? இட் வுட் டிஃபீட் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் எனி லா. எக்ஸாம்பிள் பாருங்க. The Hindu law is defeated by agreement to give son in adoption in consideration of annual allowance to national parents. அடாப்ஷன்னாலே ப்ரீ அடாப்ஷன் தான் இருக்கும். ஒரு சன்னை வந்து அடாப்ட் பண்ணிட்டு அந்த சன்னோட நேச்சுரல் பர்த் பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நான் ஆனுவல் அலவன்ஸ் தரேன்னு சொன்னா ஹிந்து லா அப்படியே அது அக்செப்டட் இருக்கும். அப்ப முகமதின் லா மேம் தெரியாது எனக்கு, சீரியஸா எனக்கு தெரியாது.
ரிலீஜியஸ் லால எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு. சோ இங்க வந்து ஹிந்து லா படி நாட் அலவுட் அவ்வளவுதான் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் பெர்மிட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இட் வில் டிஃபீட் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் எனி லா. எந்த லா இங்க? எக்ஸாம்பிள் ஹிந்து லா. ஓகே. அகைன் யூ மே ஆஸ்க், அப்போ சன் இல்லாம டாட்டர் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலா என்ன தெரியுமா சொல்லுது? பணத்துக்காக அடாப்ஷன் நீங்க பிளான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு. ஓகே. செகண்ட், it is fraudulent or it involves any fraudulent act. Example, an agreement is for the sale of goods for the purpose of smuggling them out of the country is void. And the price of goods sold cannot be recovered. Smuggling then, fraud then. For smuggling different nature எல்லாம் இருக்கு. Tax கட்டலனா illegal, smuggling என்னன்னா சேர்த்துக்கலாம். In case நீங்க allow பண்ணீங்கன்னா it will be implying some injury to the person or property of the another. Property நான் ஆபச்சுக்கோங்க, property na tangible மட்டும் வச்சுக்க கூடாது, intangible property தான். Example, an agreement, beautiful example பா, அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. An agreement to print a book in violation of another's copyright. ஒரு புக்க பிரிண்ட் பண்றீங்க, ஆனா அந்த புக் வந்து என்னது இன்னொருத்தர் வந்து காப்பிரைட்ட வாங்கி வச்சிருக்காரு. அப்போ நீங்க பண்ணக்கூடாது. It becomes void as the object is to cause injury to the property of another. Is infringement சொல்லும். Creating damage. இன்ஃபிரிஞ்ச்மெண்ட்னா உங்க அசட்டை உங்க பெர்மிஷன் இல்லாம நான் யூஸ் பண்றேன். புரியுதா? உங்க அசட்டை உங்க பெர்மிஷன் இல்லாம நான் யூஸ் பண்ணா யூஸ் இன்ஃபிரிஞ்ச்மெண்ட். இன்ஃபிரிஞ்ச்மெண்ட்ங்கிறது இன்டான்ஜிபிள் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிடாதீங்க. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த டேர்ம்? இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அது கூட தான் யூஸ் பண்ணுவாங்க. இஸ் இட் ஓகே? ஓகே. ஃபோர்த் ஒன், கன்சிடரேஷன் இம்மாரலா இருந்தா A, a landlord cannot recover the rent of a house knowingly let to prostitute who carries on a vocation there. House வந்து ரெண்ட்டுக்கு விடலாம், பட் ப்ராஸ்டிடியூஷன் கேஸுக்கு ரெண்ட் விடக்கூடாது. ஏன்னா ஆப்ஜெக்ட் என்னவா மாறிடுது? இம்மாரலா மாறிடுது. ஓகே. சோ இந்த கேஸ்ல வந்து இங்க ரெண்ட் பே பண்ணுங்கிறது என்னவா மாறிடும்? void because it's immoral. ஓகேயா? பி நீங்க பாத்துக்கலாம். 5, opposed to public policy. எக்ஸாம்பிள் போலாம் டைரக்டா. An agreement by the proprietors of a newspaper to indemnify the printers against the claims rising from libels. Libels are bad words use பண்றாங்களே. Printed in the newspaper is void as it implies or implies to the person of another. இங்க நம்ம பார்த்தோம்ல injury implies injury. அதேதான். அது காப்பிரைட் பார்த்தோம், இங்க வந்து லிபரலஸா பிரிண்ட் பண்றது. ஓகே. நீங்க பிரிண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் பாருங்க. நீங்க பிரிண்ட் பண்ணுங்க, நான் இண்டெம்னிஃபை பண்றேன். இண்டெம்னிஃபைனா லாஸ் ஏதாவது இருந்தா காம்பன்சேட் பண்றேன்னு சொல்லிதான் இண்டெம்னிஃபை. கேரண்டி மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு, ஆனா இண்டெம்னிஃபைன்னு சொல்லுவோம். லா ஆஃப் ஏஜென்சி இந்த ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டீடைலா பார்க்கலாம். இப்போதைக்கு இண்டெம்னிஃபைனா லாஸை காம்பன்சேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? பிரிண்டிங் போட சொல்றாங்க. ஆனா அதுல வந்து லிபரலஸ் கண்டென்ட் இருக்கு. யாருக்கு டேமேஜ் ஆகும்? பப்ளிஷர் டேமேஜ் ஆகும்ல. நேம் யார் பப்ளிஷர் தான் பார்ப்பாங்க, முதல்ல அவங்க தான் கேஸ் போடுவாங்க. அங்க காப்பிரைட் பார்த்தோம்ல, காப்பிரைட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, காப்பிரைட்ல வந்து இன்னொருத்தோட ப்ராப்பர்ட்டி நீங்க யூஸ் பண்ணீங்க, அவர் பர்மிஷன் இல்லாம இன்ஃபிரிஞ்ச்மெண்ட். இந்த கேஸ்ல வந்து இன்னொருத்தோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண இன்னொரு பேரை டேமேஜ் பண்றீங்க. லிபரலஸ். ஓகே. சோ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி இண்டெம்னிஃபை பண்றோம் அதெல்லாம் சொல்றது எல்லாமே வாய்ட் ஆயிடும். விச் மீன்ஸ் ஆக்சுவலி இப்போ நான் தூங்குறாங்க, அவ்வளவுதான். நாட் இப்ப இந்த கேட்டகரி எப்படி பார்த்திருக்கோம் நம்ம? ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணுங்க. It is forbidden by law. Second, it cannot be forbidden by law, but if it is permitted, 5 points. Okay, the fifth point வாங்க. Opposed to public policy. இந்த opposed to public policy 15 plus points இருக்கும். இப்ப அதுதான் பார்க்கணும். Opposed to public policy is a general case. எதெல்லாம் வந்து பப்ளிக் வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரியான கேசஸ் இருக்கும், அதெல்லாமே கன்சிடர் பண்ணும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலாம்னா, ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் லாஃபுல் ஆப்ஜெக்ட்னு கேட்கலாம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் அன்லாஃபுல்னு சொல்லலாம். இப்ப earlier பேஜ்ல பார்த்தோம்ல, forbidden, permitted, சோ அந்த கேசஸ் எல்லாம் போட்டு நோட் பண்ணலாம். இல்லைன்னா கொஸ்டினே டைரக்டா அக்ரிமெண்ட்ஸ் அப்போஸ் டு பப்ளிக் பாலிசினே கேட்பாங்க. லிஸ்ட் அக்ரிமெண்ட்ஸ் அப்போஸ் டு பப்ளிக் பாலிசி, இல்ல ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் அக்ரிமெண்ட்ஸ் அப்போஸ் டு பப்ளிக் பாலிசினா சப்சிக்வெண்டா வர 2-3 பேஜஸ் எழுதிடும். ஓகே. ஆக்சுவலா இது லென்த்தி கொஸ்டின் தான், கெஸ் பண்ணிடுவீங்க நீங்க. பாருங்களேன், ட்ரேடிங் வித் எனிமி, ஏலி எனிமியோட பண்ணக்கூடாது. கமிட்டிங் அ கிரைம், ஆமா தானே. ஸ்டிஃப்லிங் ப்ராசிக்யூஷன், ஆக்சுவலா இது எக்ஸப்ஷன் வந்து காம்பவுண்டபிள் அஃபென்சஸ் அண்டர் சிஆர்பிசி வரும். ரொம்ப ஓவர் அவுட் பண்ணிக்காதீங்க. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும்.
ஓகே. நான் ப்ராசிக்யூஷன் தான் கேஸ் போடுது இல்லையா, ப்ரொசீடிங்ஸ் போகுது இல்லையா, அப்ப கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் படி காம்பவுண்டபிள் அஃபென்சஸ், நான் கவுண்டபிள் அஃபென்சஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ வரி பண்ண வேண்டாம். தென் இன்டர்ஃபியரன்ஸ் வித் கோர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். ஒரு கோர்ட்ல கேஸ் போகுது, ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணாம இருக்கிறது, இல்ல அதை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்றதெல்லாம் பண்ணக்கூடாது. See, you cannot interfere. You don't have the rights. ஜஸ்டிஸ் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்துச்சுன்னா அது யாரா இருந்தாலும் சரி நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஈவன் தோ ஏன்னா the king has given the order மாதிரி. இது ஃபோர்த் ஒன். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கலாம். நார்மல் எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கும் அது. ரெஸ்ட்ரிக்ட் ஆஃப் லீகல் ப்ரொசீடிங்ஸ். கேஸ் போகாம பண்றது. ஓகே. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம நோட் பண்ணிக்கலாம். SSNRR பிசினஸ் மேன் அதனால இருக்கா வெரி ஃபர்ஸ்ட் டாபிக்ல SSNRR the businessman, SS approaches a legal expert. ஒரு லீகல் எக்ஸ்பர்ட்ட நான் அப்ரோச் பண்ணி கேஸ் எடுத்துக்காதீங்க, கேஸ் போடாதீங்கன்னு சொல்லக்கூடாது. எக்ஸப்ஷன் பாருங்களேன், ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்டே அதுக்காக தான் இருக்கு. ஆர்பிட்ரேஷன் நீங்க போகலாம். நான் உங்க மேல கேஸ் போட மாட்டேன், நான் கோர்ட்டுக்கு போக மாட்டேன், இதை வந்து நம்ம அவுட் சைட் த கோர்ட் தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிட்ரேஷன் கன்சிலியேஷன் போகலாம். ஏன்னா அதுக்கு ஆக்டே இருக்கு. அப்ப ஆக்ட் இருக்கு, நீங்க ஆக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுவீங்க. அப்ப யாருமே ஏமாத்த கான்ட்ராக்ட்ல நீங்க என்டர் ஆனா அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கோர்ட்ல போய் கேஸ் போடலாங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் ரைட். கரெக்டா? எனக்கு வந்து உங்க பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பண்ணலன்னா, இஃப் யூ நாட் பெர்ஃபார்மிங்னா டைரக்ட் கோ டு தி கோர்ட் ஆஃப் லா. என்னோட ரைட். அதுவே நீங்க எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம்னு சொன்னா, அதே மாதிரி கேரண்டி அக்ரிமெண்ட் வந்து பேங்க் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தராங்கன்னா அதுக்கு வந்து நீங்க ரெஸ்ட்ரெயின் பண்ணலாம். லீகல் ப்ரொசீடிங்ஸ் போகாத மாதிரி. சேல் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ், கமிஷனுக்காக ஒர்க் பண்றது. பப்ளிக் ஆஃபீஸர்ஸ்னா இந்த IRS, IAS எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்ட வந்து நம்ம கமிஷனுக்காக பண்றது, அது வரக்கூடாது. பாருங்க செகண்ட் ஒன். அண்ட் அக்ரிமெண்ட் டு ப்ரொக்யூர் அ பப்ளிக் ரெகக்னிஷன் ஆஃப் பத்ம விபூஷன் ஃபார் ரிவார்டு. பணத்தை கொடுத்து அவார்டு வாங்குறது வாய்டு. ஓகே. அப்போ தெரியாம போயிடலாம், தெரிஞ்சிச்சுன்னா வாய்டு தானே அது. இஸ் இட் ஓகே? டெல்லிங் டு கிரியேட் இன்ட்ரெஸ்ட் அப்போஸ் டு டியூட்டி. ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணி அவங்கள வந்து அவங்க வேலையை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்க வேலையை பண்ண விடாம தடுக்கிறது. செவன்த் பாயிண்ட். ரெஸ்ட்ரிக்ட் ஆஃப் பேரண்டல் ரைட்ஸ். பேரண்டல் ரைட்ஸ் தான் அப்சல்யூட் ரைட். நோட் பண்ணிக்கலாம். இப்ப ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்குனீங்கன்னா அது உங்களோட ரைட் இருக்கும் கட்டாயமா. பேரண்டல் ரைட்ஸ். பர்சனல் லிபர்ட்டிங்கிறது இருக்கு. ஓகே. பர்சனல் லிபர்ட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பர்சனல் லிபர்ட்டி இருக்கு. இதெல்லாமே யாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவும் ரைட்ஸ் இல்ல. இப்ப நான் சொன்ன ஒரு கேஸ், என் கேட்டு முன்னாடி நீங்க பார்க் பண்ணக்கூடாது. ஐ நீட் டு அக்சஸ் டு ரோட். இப்ப நீங்க பார்க் பண்ணீங்கன்னா என்னோட பர்சனல் லிபர்ட்டி நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க. ஆக்சுவலா இன்னொரு கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது ப்ராக்டிகலா இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு வீட்ல வந்து யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் லேட் ஹார்ஸ்ல வந்து ஈவன் த போலீஸ் கேனாட் கவுண்ட் த டோர். ஒரு சாலிட் ஹார்ஸ் இருக்கு. அதே மாதிரி சாலிட் ஹார்ஸ்ல இப்ப நம்ம பிசினஸ் ஹார்ஸ் சொல்றோம்ல, 9 to 5, 10 to 7 அப்படியெல்லாம் விட்டுருங்க. ஈவன் டூரிங் த ரெஸ்ட் ஹார்ஸ் ஒரு 1 to 3 இருக்கு இல்லையா, அதெல்லாம் சாப்பிட்டு தூங்குற டைம் சொல்லுவாங்க. யூ ஹேவ் டு கிவ் த ப்ரிஃபரன்ஸ் ஃபார் தட் டைம் ஆல்சோ. இந்த டைம்ல போயிட்டு போலீஸ் எல்லாம் நாக் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வீட்டுல வந்து லேடிஸ் தனியா இருக்காங்கன்னா போலீஸ் போய் நாக் பண்ணக்கூடாது. ஈவன் தோ போலீஸ் அத்தாரிட்டியா இருந்தாலும், அன்லஸ் எமர்ஜென்சி சிச்சுவேஷன். இந்த சைலன்ஸ் ஆர்டர் வருவாங்க. என்னது, யாராவது டெப்த் நடக்குது, தீப் எஸ்கேப் ஆயிட்டாரு, நம்ம வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி வரும்போது பண்ணலாம். இதெல்லாம் கேஸ்ல இருக்கு. இதெல்லாம் கிரிமினல் ப்ரொசீஜர்ல பார்ப்போம். போலீஸ் அத்தாரிட்டி தானே, யூனிஃபார்ம் போட்டு வந்து அவங்களோட ரைட்ஸ் இருக்கானா, இது வந்து அவங்களோட ரைட்ஸ். ஆக்சுவலா அவங்களோட ரைட்ஸ் இல்லை, அவங்களோட பவர். ஆனா நம்மளோட ரைட்ஸ் இருக்குல்ல, அதான் பர்சனல் லிபர்ட்டி. அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாதிரி யாரும் பண்ணக்கூடாது. ஓகே. அந்த மாதிரி நீங்க என்டர் ஆகக்கூடாது கான்ட்ராக்ட்ல. தென் ரெஸ்ட்ரிக்ட் ஆஃப் மேரேஜ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா மேரேஜ்ங்கிறது பர்சனல் லிபர்ட்டி தான். தென் மேரேஜ் புரோக்கரேஜ் அக்ரிமெண்ட்ஸ். ஓகே. ப்ராபப்ளி இந்த மேட்ரிமோனியல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் வந்து ஹாரோஸ்கோப்ஸ் தான் ஷேர் பண்ணிப்பாங்க, அவங்களோட பயோடேட்டா தான் ஷேர் பண்ணிப்பாங்க. அதுக்காக கமிஷன் ரிவார்ட் எல்லாம் பேச மாட்டாங்க. ஓகே. இதுக்காக ஒரு அமௌண்ட் பேசுவாங்களே தவிர ஒரு கமிஷன் இதெல்லாம் பாருங்க. அக்ரிமெண்ட் டு பே மணி டு a person hired to procure a wife. பண்ணக்கூடாது. ஓகே. இன்டர்ஃபியரிங் வித் மேரிட்டல் டியூட்டிஸ். அவங்களோட கடமையை பண்ணும்போது நீங்க இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஃப்ராட் ஆஃப் கிரெடிட்டார்ஸ், ரெவென்யூ அத்தாரிட்டிஸ். நீங்க ஏதாவது ரெவென்யூ அத்தாரிட்டிஸ், கிரெடிட்டார்ஸ் எல்லாம் டீஃப்ராட் பண்ணுவதற்காகவே பண்ணா தப்பு. எம்ப்ளாயிக்குள்ள பர்சனல் கோவனன்ஸ் இருக்கும். என்ன கம்பீட் பண்ணக்கூடாது, இல்லைன்னா வந்து காம்படிட்டர் கிட்ட வந்து சர்வ் பண்ணக்கூடாது ஆஃப்டர் எம்ப்ளாய்மெண்ட்ல, அந்த மாதிரி இருக்கும். பட் எல்லா கேஸ்லயும் இது வராது. ஒரு சில பர்டிகுலர் கேஸ்ல மட்டும் தான் வரும். எம்ப்ளாயி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஆர்கனைசேஷனோட சிஇஓ என்கிட்ட ஒர்க் பண்ண இமீடியட்டா என்னோட காம்படிட்டர் கிட்ட ஒர்க் பண்ணா நம்ம கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஷேர் பண்ணிடுவாரு. அந்த இடத்துல வரலாம். ஓகே. ஸோ ஜென்ரலா எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயின்னு ஜென்ரலா வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் யூ ஹேவ் டு செக்.
இப்போ என்னோட அக்கௌண்டன்ட் பெருசா ஒன்றும் தெரியாது, பிசினஸ் ஸ்டாட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்காது அக்கௌண்டன்ட்டுக்கு. பட் அக்கௌண்டன்ட் சிஏ சீஃப் அக்கௌண்டன்டா வந்திருக்காரு, சீஃப் பினான்சியல் ஆபீசரா வந்திருக்காரு. அப்ப அவர் வந்து என்னோட ஆர்கனைசேஷனை விட்டு ஒர்க் பண்ணும்போது காம்படிட்டிவ்ல போய் ஒர்க் பண்ணா அப்ப பிசினஸ் ஸ்டாட்டிக்ஸ் தெரியும்ல. அந்த மாதிரி கேஸ்ல மாறும். அதனால எல்லா கேஸ்லயும் அதை ஜெனரலா தான் பாக்குறோம். ஓகே, சோ எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப். ரெஸ்பெக்ட் ஆஃப் ட்ரேட், எஸ், இது ஒரு பியூட்டிஃபுல்லான பாயிண்ட். இது டீட்டெயிலா கேட்க சான்சஸ் இருக்கு. ஆக்சுவலா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகல் 19 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா, நீங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கிறீங்கன்னா, யூ பார்ன் as a citizenனா, you have the right to possess lawful profession, trade or business. லீகலா, லாஃபுல்லா எந்த ஒரு ப்ரொஃபஷனாலும் கேரி ஓவர் பண்ணலாம், ட்ரேட், பிசினஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டு தட் எக்ஸ்டென்ட். ஏன்னா ரீசனபிலிட்டி இருக்காது. எல்லாமே நீங்க பண்ண முடியும்னா பண்ண முடியும், பட் ரீசனபிலிட்டி இருக்கு. குட்வில்ல சேல் பண்ணலாமா? சேல் பண்ணலாம், பட் டெரிட்டோரியல் லிமிட்ஸ் பார்க்கணும், லென்த் ஆஃப் டைம் பார்க்கணும். ஓகே, I'll go for a case. Shall I go for the second one? Practical case. The second one, பாருங்க. Be a physician and surgeon. Second case ல இருக்கேன். B, he is a physician and surgeon. Employs A as an assistant for a term of 3 years. And A agrees not to practice as a surgeon and physician during these 3 years. Valid or void? Void. ஏன் void? Assistant தானே. ப்ரொஃபஷனான்னு பார்க்கணும். ஓகே, பி யாரு? பிசிஷியன் அண்ட் சர்ஜன். எம்ப்ளாய்ஸ் ஏ as an assistant. ஏ யாரு? அசிஸ்டன்ட் தான் சொல்லியிருக்காங்க, சர்ஜனா சொல்லல, பிசிஷியனா சொல்லல. அப்ப எப்படி நீங்க வாய்னு சொல்லணும்? கொஸ்டின் அரைகுறையா தான் முட்டுங்க. ஃபவுண்டேஷன் அட்டன் பண்ண ஞாபகம் இருக்கும். பிசிஷியன் அண்ட் சர்ஜன் வந்து யார எக்ஸ்பிரஸ் பண்றாங்க? பி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இவர் வந்து ஏ எம்ப்ளாய் பண்றாரு, ஏ வந்து அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க, அசிஸ்டன்ட் பத்தி எதுவுமே சொல்லல. ஓகே, ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபார் a term of 3 years and A agrees not to practice as a surgeon and physician during this 3 years. இப்போ ஏ பத்தின எக்ஸ்பிளனேஷன் இங்க இருக்கு பாருங்க. இப்ப ஏ யாரு? செகண்ட் லைன்ல தான் ஏ பத்தி சொல்றாங்க. ஏ யாரு? அந்த 3 வருஷத்துல ஏ வந்து சர்ஜன் ஆஃப் பிசிஷியனா ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப ஏ யாரு? ஆல்சோ சர்ஜன். ஒரு ப்ரொஃபஷனை நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்னா, இந்த ப்ரொஃபஷனை நீங்க பிராக்டிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு யாருமே ரைட்ஸ் இல்லை. இப்போ கான்ட்ராக்ட் எப்படி என்டர் ஆயிருக்கு? ஏக்கும் பிக்கும் 3 வருஷம் என்கிட்ட நீ அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும். ஏ யாரு? பியும் ஏயும் ப்ராப்ளம் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ், கேட்டகரி வைஸ், சீனியாரிட்டி வைஸ் டிஃபரன்ஸா இருக்கலாம். ப்ரொஃபஷனல் சேம் தானே, சீனியாரிட்டி மாறினாலும். அப்போ ஏயும் பிசிஷியன் அண்ட் சர்ஜன் இந்த 3 வருஷத்துல நீங்க ஒர்க் பண்ண வேண்டாம், கூடாதுன்னு சொல்றதுக்கு பிக்கு ரைட்ஸ் இல்லை. இப்போ இது வாய்டு. ஓகேயா? A agrees not to practice as a surgeon or physician during the 3 years. அவர் அப்பாயிண்ட் ஆகும்போது யாரா இருக்கிறாரு? பிசிஷியனா சர்ஜனா இருக்கிறாரு. சோ ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கும்போது அவர் ப்ரொஃபஷனை பிராக்டிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட்ல என்டர் ஆனா அது வாய்டு. ஓகே, இது ஒரு கேஸ். நெக்ஸ்ட் ஒன் 7th பாருங்க. மேனேஜ் பண்ண முடியாது, கிட்டத்தட்ட அதே கேஸ் தான். ஓகேயா? கிட்டத்தட்ட அதே கேஸ் தான். ஓகேயா? 8th one பாருங்க. F sells the goodwill of his shop to G for how much? Goodwill சேல் பண்றாங்க. எவ்வளோ? 6 lakh. குட்வில் இருந்தது நேமா இருக்கலாம்,
இல்லைன்னா லொகேஷன் பேஸ் பண்ணிருக்கலாம். ஸோ குட்வில் டெஃபினேஷன் உங்களுக்கு தெரியும். And promises not to carry on such business forever and anywhere in India. Please highlight. Comment on the validity is unreasonable. Business, profession, traders, இதெல்லாம் கேரி ஓவர் பண்ணலாம். இந்த லைன் ஞாபகம் இருக்கா? டு தட் எக்ஸ்டென்ட். 15th பாயிண்ட் ரெஃபர் பண்ணுங்க. இப்போ நம்ம அக்ரிமெண்ட் சப்போஸ் டு பாலிசில 15th பாயிண்ட் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? பாருங்க. See here, 15th pointல restraint of trade with respect to lawful profession, trade or business is void. To that extent தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது எக்ஸெப்ஷன்ல சேல் ஆஃப் குட்வில் சேல் பண்ணலாம். ஆனா டெரிட்டரியல் லிமிட்ஸ் லென்த் ஆஃப் டைம் பேஸ் பண்ணி தான் ரீசனபிலிட்டி பார்ப்பாங்க. ஃபார் எவர் அண்ட் எனிவேர் இன் இந்தியா நீங்க பிசினஸே பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அவங்களோட லைவ்லிஹுட்டுக்கு ஓகே அப்போ வந்து என்ன ஆயிடும்னா வாய்ட் ஆயிடும். நீங்க வந்து இப்போ உங்ககிட்ட நான் பிசினஸ் வாங்கியிருக்கேன். இந்த பிசினஸ் நான் தான் ரன் பண்றேன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியறதுக்கு 3 years ஆகும். ஓகே அதே மாதிரி இந்த லொக்காலிட்டியில ப்ராப்ளம் நீங்க 10 பிரான்ச்சஸ் வச்சுட்டு இருக்கீங்க. ஓகே ஆப்வியஸ்லி 10 பிரான்ச்சஸ் 10 சிட்டிலன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு தெரியும் நான் தான் இந்த பிசினஸ் ரன் பண்ணேன். இப்ப நான் அந்த பிசினஸ் சேல் பண்ணிட்டேன். அதான் நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் ரன் பண்ணக்கூடாது. 3 years மட்டும் ரன் பண்ணக்கூடாது சொன்னா ரீசனபிலிட்டி புரியுதா? நீங்க ஃபார் எனிவேர் அண்ட் ஃபார் எவர் அண்ட் எனிவேர் இன் இந்தியா ரன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா ரீசனபிலிட்டி இல்ல வாய்ட் ஆயிடும். சோ அதான் மீன் பண்றோம். ஓகே பார்ட்னர்ஸ் அக்ரிமெண்ட் டூரிங் த பார்ட்னர்ஷிப் அதே பிசினஸ் கேரி ஓவர் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க இல்லையா? ஒரே பார்ட்னர்ஸ் ஒரு 3-4 பேர் சேர்ந்து பிசினஸ் பண்றாங்கன்னா நீங்க வெளியே போய் அதே பிசினஸ் பண்ணீங்கன்னா யாருக்கான பிசினஸ்க்கே தெரியாது. சோ அது ட்ரேட் காம்பினேஷன்ல என்டர் ஆகுது. ட்ரேடர் அண்ட் மேனுஃபேக்சர் உங்களுக்கு கூட தான் சேல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது. இது வந்து கார்டலைசேஷன்ல வந்துடும், காம்படிஷன் ஆக்டுக்குள்ள வந்துடும். சோ அது பண்ணக்கூடாது. நெகட்டிவ் ஸ்டிபுலேஷன் இன் சர்வீஸ் அக்ரிமெண்ட்ஸ். இப்ப நம்ம லாஃபுல் ப்ரொஃபஷன் பார்த்தோம் இல்லையா? என்கிட்ட மட்டும் தான் ஒர்க் பண்ணணும் அது மாதிரி இருக்கக்கூடாது. நெகட்டிவ் ஸ்டிபுலேஷன்ஸ். 16th ஒன் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஷாம்பர்ட்டி. 15th கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 15th வந்து கேஸ்லாம் நிறைய சான்சஸ் இருக்கு. மெயின்டெனன்ஸ் அண்ட் ஷாம்பர்ட்டிக்காக வாய்ட் அன்ரீசனபிள் அண்ட் மெலிஷியஸ் மோட்டிவ். கேம்பிளிங் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணக்கூடாது. கேம்பிளிங்கிற காஸ்ட்காகவே நீங்க பண்றீங்கன்னா அப்போஸ் பப்ளிக் பாலிசி தான். மெயின்டெனன்ஸ்ங்கிறது ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்ல நீங்க என்டர் ஆகுறீங்க, சூட் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது, சம்மந்தமே இருக்காது, ஆனா வந்து கேஸ் ஃபைல் பண்றதுக்கு. ஷாம்பர்ட்டிங்கிறது ஒரு பர்சனோட நீங்க அக்ரிமெண்ட்ல என்டர் ஆவீங்க, லிட்டிகேஷனுக்கு பதிலாக நான் ஏதாவது வேற ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது பண்ணக்கூடாது. அதெல்லாம் லிட்டிகேஷன் கேஸ் வந்து அவங்களோட ரைட்டு. கேஸ் போட மாட்டேன்னு சொல்றதெல்லாம் ஷாம்பர்ட்டின்னு சொல்லுவாங்க, அதை பண்ணக்கூடாது. 16 நோட் பண்ணிட்டா போதும். அண்ட் 17 அக்ரிமெண்ட்ஸ் டெண்டிங் டு கிரியேட் மோனோபாலிஸ். மோனோபாலி அக்ரிமெண்ட் கிரியேட் பண்ணக்கூடாதுதான். யார் தெரியுமா மோனோபாலி ஃபார்ம் பண்ணலாம்? கவர்மெண்ட் மட்டும் தான் ஃபார்ம் பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க மட்டும் தான் மோனோபாலி ஃபார்ம் பண்றது ரைட்ஸ் இருக்கு. வேற யாருக்குமே வந்து ரைட்ஸ் இல்லை மோனோபாலி கிரியேட் பண்றது. சோ இந்த 17 பாயிண்ட்ஸ் என்ன சொல்றதுன்னா agreements opposed to public policy. Okay, forbidden by law, permitted by law now it becomes fraudulent, etc. அதுல 5th point agreements opposed to public policy. அந்த agreements opposed to public policy totally 17 points இருக்கு. அதுல 15th point நோட் பண்ணணும் சொல்லி. ஓகே இன்கேஸ் நீங்க என்டர் ஆயிட்டீங்க, அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட் தெரிஞ்சு போச்சு, அப்போ அதோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும்? ப்ளீஸ் மேக் அ நோட். கொலாட் டிரான்சாக்ஷன் ஆல்சோ பிகம்ஸ் இல்லீகல். ஒரு ஸ்மக்லிங் பிசினஸ்க்காக புரோக்கரேஜ் கமிஷன் நீங்க பேசுனீங்கன்னா அதுவும் இல்லீகல் தான். அந்த புரோக்கரேஜ் கமிஷனை கூட நீங்க ரெக்கவர் பண்ண முடியாது. அதுதான் கொலாட்ரல் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. கொலாட்ரல் இஸ் நாட் தி மெயின் கான்ட்ராக்ட். ஓகே எக்ஸ் அண்ட் ஒய் ஒரு கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகுறாங்க ப்ராப்பர்ட்டியை சேல் பண்றதுக்கு. ஓகே இது யார் மூலியமா ப்ரொசீட் பண்றாங்கன்னா புரோக்கர் மூலியமா. இந்த ப்ராப்பர்ட்டி சேல் பண்றதே ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டிக்காக தான். அப்போ புரோக்கர் கமிஷன் வருமானம் வராது. கொஞ்சம் கேஸ மாத்துறேன். எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வந்து ப்ராப்பர்ட்டி சேல் பண்றாங்க, வாங்குறாங்க, விற்கிறாங்க. புரோக்கருக்கு தெரியாது ஸ்மக்லிங்காக தான் பண்ண போறாங்க. ஓகே அப்போ புரோக்கர் கமிஷன் வருமானம் வரும். இதே பிரச்சனை கொஞ்சம் மாத்துவாங்க. அன்வேர்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளீஸ் கேட்கணும். அன்வேர் அப்படின்னா புரோக்கரோட வேலை என்னது? ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் இருக்காங்களே அவங்க ஆக்சுவலா வேற ஆக்ட்ல எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். புரோக்கரோட வேலை வந்து கமிஷனுக்காக ஒர்க் பண்றதுதான். ஆனா ஸ்மக்லிங்காக தெரிஞ்சு பண்ணிருக்க கூடாதுல்ல. அப்ப அன்வேர்ங்கிற டேர்ம் இருந்ததுன்னா broker may have the rights. Okay, so commission for smuggling activity காக வந்து brokerage commission வாங்கலாமானா general law says இது collateral transaction is illegal. ஏது collateral? அங்க வீடு சேல் ஆனா மட்டும் தான் இந்த broker commission கிடைக்கும். அப்போ மெயின் கான்ட்ராக்ட் இல்ல தானே? எது மெயின் கான்ட்ராக்ட்? சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் a main contract. So that's why we say it's collateral. Collateral
supporting to the main contract இல்லனா main contract இருக்கறனால இந்த contract இந்த transaction. Is it okay? So you can please make a note. Case loss நீங்க பாத்துக்கலாம்ப்பா. Just ஒரு ஐடியாக்காக இந்த case loss கொடுத்திருக்கேன். I think 5 case laws இருக்கும்னு நினைக்கிறேன். You can just have a look. Okay. Case laws and practical problems மிச்சம் நீங்க பார்க்கலாம் ஒரு glance. Okay, we'll wind up now. Probably we'll join or we'll continue for the next topic, the next case.